மார்க் 13ஆம் அதிகாரம் 9லிருந்து 13. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பகுதி மார்க் 13 9லிருந்து 13. இதுக்குள்ளாக போகிறதுக்கு முன்பதாக சில காரியங்களை நான் சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், நாம் இப்போ மார்க் 13க்கு வந்திருக்கிறோம். மார்க் 13 கடைசி காலத்தை குறித்த இயேசுவினுடைய போதனை. ஆகவே இந்த சப்ஜெக்ட் இப்படி இருக்கிறதுனால, ப்ளஸ் இந்த அதிகாரம் இப்படி இருக்கிறதுனால, இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமாகவும் இருக்குது, அதே நேரத்தில் முக்கியமான விஷயமாகவும் இருக்கிறது. கஷ்டமான விஷயமாகவும் இருக்கிறது, முக்கியமான விஷயமாகவும் இருக்கிறது. கடைசி காலம் அதை குறித்த காரியங்கள் வந்தாலே அதில் சில சிக்கல்கள் இருக்குது, சில கஷ்டங்கள் இருக்குது. பொதுவாகவே அந்த சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னாலே மார்க் 13 என்ற இந்த குறிப்பிட்ட இந்த அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா இதில் சில குறிப்பான சிக்கல் இருக்குது. அதுதான் போன வாரம் காமிச்சேன். இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அப்படியே கடைசி காலத்து குறித்த போதனை அப்படி இல்லாமல் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ். ஏன்னா அது ஏன்றது போன வாரம் பார்த்தோம். நாம் சீஷர்கள் ஒரு கேள்வியை கேட்குறாங்க 4ஆம் வசனத்தில். அந்த கேள்வி அவ்வளோ சிம்பிளான கேள்வி கிடையாது, நாம் கேட்குற மாதிரி இல்லை. அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கேள்வி. 2 கேள்வியை சேர்த்து கேட்குறாங்க. இதையும் மத்தேயு 24:3 ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குற கேள்வியினுடைய முழு அர்த்தத்தை புரிஞ்சுக்கலாம். என்ன கேள்வி கேட்குறாங்க? இந்த யூத தேவாலயம் எப்போ இடிக்கப்படும், கூடவே உலகத்தின் முடிவினுடைய அடையாளங்கள் என்ன அப்படின்னு 2த்தையும் சேர்த்து கேட்குறாங்க. இந்த யூத தேவாலயம் எப்போ இடிக்கப்படும், அதுக்கு வேண்டிய அடையாளம், அப்புறம் உலகத்தின் முடிவினுடைய அடையாளம், 2ம் ஒன்றா நடக்கிற மாதிரி ஒன்றா சேர்த்து கேட்குறாங்க. அது என்ன அவங்க மனசில் அநேகமாக அப்படி இருந்திருக்கும். யூத தேவாலயம் இடிக்கப்பட போகுதுன்னா, இதெல்லாம் விளக்கி சொல்கிறதுக்கு நேரம் இல்லை, போன வாரம் அது விளக்கி சொன்னோம். 1ஆம் வசனத்துலேருந்து வாசித்தீங்கன்னா யூத தேவாலயம் இடிக்கப்பட போகுதுன்னு இயேசு சொல்லுகிறார். அப்போ அவங்க மனசில் யூத தேவாலயம் இடிக்கப்பட போகுதுன்னா அது ஐயோ பயங்கரமான ஒரு காரியம். அப்படின்னா எருசலேமே அழிக்கப்படணும், அப்போ தான் தேவாலயம் இடிக்கப்பட முடியும். அப்போ எருசலேமே அழியத்தக்க விதத்தில் ஏதோ ஒன்று நடக்கணும்னா அப்போ இது உலகத்தின் முடிவையே கொண்டு வர்ற மாதிரி ஒரு சம்பவமாக இருக்க வேண்டும். அதற்கப்புறம் மேசியா, அதாவது மேசியாவாகிய இயேசு எல்லாத்தையும் சரி செய்து ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்பவும் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க. அதனால் அவங்க கேள்வி அப்படி வருது, இதெல்லாம் எப்போ நடக்க போகுது. ஆனால் எப்படி கேட்குறாங்க? இதெல்லாம் சேர்ந்து கேட்குறாங்க. இந்த ஆலயம் எப்போ இடிக்கப்பட போகுது, இது உலகம் எப்போ முடிய போகுது, ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு எப்போ திரும்ப நீர் கொடுக்க போகிறீர், எல்லாம் அவங்க மனசில் எல்லாமே ஒன்றா நடக்க போகுது. இயேசு கொடுக்குற பதில் அவங்கள்ட்ட ரொம்ப அவர் தெளிவுபடுத்தலை. அதாவது எப்போ நீ தப்பாக நினைக்கிற, இதுவும் அதுவும் ஒன்றா நடக்காது, இது இப்போ நடக்கும், அடுத்தது கொஞ்சம் சில 1000 வருஷம் வரணும்லாம் சொல்லலை. வேணா சொல்லியிருக்கலாம் இல்லையா? எப்போ ஃபுல்லாக நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, இது உன் தலைமுறையில் நடக்க போகுது, இன்னொரு 40 ஆண்டில் நடக்க போகுது. ஆனால் உலகம் முடிகிறது போது 2000 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வேணா சொல்லியிருக்கலாம், ஆனால் சொல்லலை. சிலர் பாருங்க, தேவனே சில காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துறது கிடையாது. எப்போ வெளிப்படுத்தணுமோ வெளிப்படுத்துவார், யார்கிட்ட வெளிப்படுத்தணுமோ வெளிப்படுத்துவார். அவருக்கு தெரியும், யாரும் அவருக்கு சொல்ல தேவையில்லை எப்போ செய்யணும்னு. அப்போ அவருடைய அனாதி ஞானத்தின் தீர்மானத்தின்படி அவர் அவங்கள்ட்ட இப்படி தான் பதில் கொடுத்தார். இந்த பதிலை பார்த்தீங்கன்னா நான் போன வாரம் காமிச்சேன் உங்களுக்கு. இந்த ஆலயம் இடிக்கப்படுற, அது அவங்க தலைமுறையில் நடக்க போடுற இந்த பயங்கரமான காரியம், ஆலயம் இடிக்கப்பட போது, எருசலேம் அழிக்கப்பட போது ரோமர்களால் 70 ADயில், அதையும் பேசுறாரு. அதே நேரத்தில் உலகம் முடிகிறத பற்றிய சம்பவங்களையும் பேசுறாரு. 2மே பேசுறாரு. சில வசனம் இதை பற்றி இருக்குது, சில வசனம் அதை பற்றி இருக்கிறது போல தெரியுது. சில வசனத்தை பார்த்தா ஒருவேளை இதையும் பேசுறாரு அதையும் பேசுறாரோ சேர்த்து. பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனத்தில் அந்த டபுள் ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கிறது போல அப்படி இருக்குமோ அப்படின்லாம் கூட நமக்கு தெரியுது. தீர்க்க தரிசனத்தை புரிஞ்சுக்கிறதுல சிக்கல் இதுதான். சம்பவம் நடந்த பிறகு தீர்க்க தரிசனத்தை முழுமையாக புரிஞ்சுக்கலாம். ஆனால் சம்பவம் நிறைவேறத்துக்கு முன்னால் தீர்க்க தரிசனத்தை சில நேரம் கம்ப்ளீட்டாக முழுசாக புரிஞ்சிக்க முடியும்னு எல்லா தீர்க்க தரிசனத்தையும் சொல்ல முடியாது. ஏசாயா 53 எவ்வளோ படித்து வாசித்திருந்தாலும் சிலுவைக்கு முன்பாக அது ஃபுல்லாக புரிஞ்சிருக்காது. சிலுவைக்கு அப்புறம் ஏசாயா 53 எடுத்து படிச்சிங்கன்னா ஓ இதுதானா, ஓரளவுக்கு தான் புரிஞ்சிருக்கும். புரிஞ்சவங்க கூட ஏசாயாக்கே ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் சிலுவையை பார்த்த பிறகு ஏசாயாவே இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சிருப்பார்னு நினைக்கிறேன். ஆகவே இந்த வருங்காலத்தை குறித்த தீர்க்க தரிசனத்தை படிக்கிறப்போ நாம் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி படிச்சுன்னு இருக்கக்கூடாது.
இது வருங்காலத்து குறித்த தீர்க்க தரிசனம். வருங்காலம் யாருக்கும் தெரியாது, கடவுளுக்கு தான் தெரியும். அவர் ஒரு விதத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். எவ்வளோ தெரியணுமோ தெரிஞ்சுக்கப்போ அப்படின்றார். எவ்வளோ தெரிய வேண்டாமோ உனக்கு தெரிய தேவையில்ல போன்றாரு. எந்த அளவுக்கு தெளிவு வரணுமோ அந்த அளவுக்கு தான் தெளிவை தருவார். இதுக்கு மேலே தெளிவு உனக்கு தேவையில்லை அப்படின்றார். அவருடைய ஞானத்தின்படி அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை நம்ம கனப்படுத்தி படிக்கணும். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி படிச்சுன்னு இருக்கக்கூடாது. ஆகவே இது கஷ்டமான போதனை, ஆனால் அதே நேரத்தில் முக்கியமான போதனை. இதில் சில சிக்கல் இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் முக்கியமான போதனை. ஏன்னா இது பாருங்க, உலகத்தின் முடிவோட சம்மந்தப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த வாழ்க்கை முடிஞ்ச பிறகு, இந்த உலகம் முடிஞ்ச பிறகு அவ்வளோதானா, இந்த உலகம் மூலம் முடியுதுன்னே நிறைய பேருக்கு அப்படி கூட ஒரு எண்ணம் இல்லை. ஆனால் பைபிள் சொல்லுது, இந்த உலகம், நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை, இந்த உலகம் முடிவுக்கு வருகிறது. ஒரு புதிய உலகம் உண்டாக போகிறது. அந்த புதிய உலகத்தில் நம்மளையும் புதுசாக்கி நம்மளையும் என்றென்றைக்கும் வாழ வைப்பார். இதுதான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்குதுன்னு. அப்போது நீங்கள் இதை பற்றி அறிந்து கொள்வது முக்கியம். நீங்கள் இதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுதுன்றது ரொம்ப முக்கியம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது முக்கியம். ஏன்னா இன்றைக்கு நீங்கள் எப்படி வாழ்கிறீங்கன்றதுல அது காமிக்கும். வருங்காலத்தை குறித்து, இந்த உலகம் முடிகிறத பற்றி, பிறகு அதுக்கப்புறம் நடக்க போகிற சம்பவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது ஏற்றபடி தான் இன்றைக்கு வாழுவீர்கள். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்கிறேன். உதாரணம், வருங்காலத்தை குறித்து எதையும் அறியாதவர்கள், திட்டம் போடாதவர்கள், அந்த வருங்காலம் வரும்போது நிறைய நேரம் கொஞ்சம் பாடுபடுவாங்க. ரிட்டையர்மெண்ட்டை பற்றி நினைக்காதவங்க, அதுக்கு எந்த திட்டத்தையும் போடாதவங்க, முன்ன பின்ன யோசிக்காதவங்க, ரிட்டையர்மெண்ட் வர்றப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்களா? அதை பற்றி சரியாக எண்ணாமல் சரியாக திட்டம் போடாதவங்களும் சில நேரம் பாதிக்கப்படுகிறார்கள். அப்போ யார் அந்த வருங்காலத்தில் நல்லா இருப்பான்னா, இதை பற்றி கொஞ்சம் நல்லா யோசித்து சிந்திச்சு திட்டம் போட்டு ஆயத்தமாகிறவர்கள் அந்த நேரம் வரப்போ அவங்க மற்றவர்களை விட இன்னும் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, அந்த ரிட்டையர்மெண்ட்டுக்காக பிளான் பண்ணி வச்சுட்டேன்னு இப்போவே தெரிஞ்சால் இப்போவே கொஞ்சம் மன நிம்மதி இருக்கும் சிலருக்கு. கரெக்டு தானே? வருங்காலத்துக்கு நான் ஓரளவுக்கு பிளான் பண்ணி வச்சுட்டேன்னு நினைக்கும் போது இப்போவே கொஞ்சம் மன நிம்மதியோட வாழலாம். இது வெறும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஸ்டேஜுக்கும் பொருந்தும் இல்லையா? நல்ல வேலை எனக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு மாணவனுக்கு தெரிஞ்சதுன்னா, நான் படித்து முடித்து, ஸ்கூல் முடித்து, காலேஜ் முடித்து எல்லாம் முடித்த பிறகு எனக்கு நல்ல ஒரு வேலை காத்துக்கிட்டு இருக்கு எனக்கு அப்படின்னு ஏற்கனவே தெரிஞ்சதுன்னா, அந்த ஸ்கூல் படிப்பும் சரி, அந்த காலேஜ் படிப்பும் சரி அவங்கள ரொம்ப நோவடிக்காது. அவங்க நிம்மதியை இழந்து போக மாட்டாங்க. சுற்றில் இருக்கிற உலகமே அப்படியே ஒரு பாரத்தோடு இருக்கும். ஐயோ, 10th பப்ளிக்கு, 12th பப்ளிக்கு, காலேஜ் அட்மிஷன். ஆனால் இவங்களுக்கு இதெல்லாம் தாண்டி பார்த்துட்டாங்க இல்லையா? நல்ல வேலை ஒன்று காத்துக்கிட்டு இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அது ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா, செட் ஆகிடுச்சுன்னா, அப்போ இங்கே இந்த பயணமே கொஞ்சம் ஸ்மூத்தாகிடும். சிலர் நினச்சிக்கிறாங்க இந்த உலகம் முடிகிறது, இந்த கடைசி காலம், இதெல்லாம் இன்னைக்கு எப்படிங்க பொருந்தும்? ரொம்பவே பொருந்துங்க. ஏற்கனவே நீங்கள் வாழ்கிற விதமே இதை வெளிப்படுத்துது. நீங்கள் கடைசி காலத்தை குறித்து என்ன நினைக்கிறீங்க, உங்கள் நம்பிக்கை என்ன, உங்களுக்கு என்ன தெரியும், இதை பற்றி எவ்வளோ நினச்சிருக்கீங்க, எவ்வளோ ஆயத்தமாக இருக்கிறீங்கன்றத உங்கள் இன்றைய வாழ்க்கையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே இதுக்கு நிறைய ப்ராக்டிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வருங்காலத்தில் பயங்கர பெனிஃபிட்டு, இப்போவே பயங்கரம் பெனிஃபிட்டு. ஆகவே இது முக்கியமான சப்ஜெக்ட். ஆகவே இது கஷ்டமாக இருந்தாலும் சிக்கலாக இருந்தாலும் கவனிக்க வேண்டும். ஏன்னா தேவன் இதை பற்றி பேசியிருக்கிறார், இயேசு இதை பற்றி பேசியிருக்கிறார். இந்த மாதிரி பொதுவாகவே எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இது நல்லது. ஆனால் இந்த மாதிரி சப்ஜெக்ட், அதாவது முக்கியமாய் ஆனால் கஷ்டமாக இருக்கிற இந்த மாதிரி சப்ஜெக்டில் இந்த பிக் பிக்சர்னுவாங்கல்ல ஆங்கிலத்தில், பிக் பிக்சரை மறந்துடக்கூடாது, விட்டுறக்கூடாது. ஆங்கிலத்தில் ஒரு இது சொல்லுவாங்க, ஒரு பழமொழி மாதிரி, யூ ஷுடன்ட் மிஸ் த ஃபாரஸ்ட் ஃபார் த ட்ரீஸ். அப்படின்னா மரத்தை பார்த்துக்கிட்டு காட்டை விட்டுறக்கூடாதுன்னு. மரத்தின் மேலே கவனத்தை வச்சு காட்டை விட்டுறக்கூடாது. காட்டை கவனிக்காமல், அதாவது டீட்டெயில்ஸ், விவரத்தை பார்த்து இப்படி உத்து பார்த்துட்டு முழுசை பார்க்காம விட்டுறக்கூடாது. கேட்டால் இதை பார்த்துட்டு இருந்தேன், கடைசியில் முழுசாக இருக்கிற காரியத்தை பார்க்காம போயிடக்கூடாது.
அதனால தான் இந்த மார்க் 13க்கு வந்த உடனே நாம் அந்த ஒரு அப்ரோச்சை எடுத்துக்கிட்டோம். எந்த ஒரு அப்ரோச், அதாவது பிக் பிக்சர் அப்ரோச். அதாவது கொஞ்சம் முழுச முதல்ல பார்ப்போம், கொஞ்சம் பெரிய காரியங்களை முதல்ல பார்ப்போம், குறிப்பிட்ட கொஞ்சம் சிக்கல்களுக்கு போகிறதுக்கு முன்னால் கொஞ்சம் பெரிய விஷயங்களை முதல்ல பார்ப்போம்னு அந்த முதல் செய்தியில் வந்து கடைசி காலத்து குறித்த வேதத்தினுடைய மிக முக்கியமான போதனைகளை நாம் ஒரு 5 பாயிண்ட் எடுத்து சொன்னோம் 2 வாரம் முன்னால். போன வாரமும் கூட நம்ம எப்படி தொடங்கணும், இயேசுனுடைய இந்த போதனையை அறிமுகப்படுத்தணும். அதாவது 5லிருந்து 8 பார்க்கறதுக்கு முன்னால் போன வாரம் என்ன பண்ணோம், இந்த சீஷர்களுடைய கேள்வியை அறிமுகப்படுத்தணும். அப்புறம் இயேசுனுடைய பதில் முழுசாக, அதாவது 5லிருந்து 37 இருக்கு பாருங்க, அதை வந்து அதையும் அறிமுகப்படுத்தணும். ஏன்னா அந்த 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 இப்படி உத்து பார்த்து முழுசை விட்டுறக்கூடாது. அப்போ இன்றைக்கும் நம்ம தொடங்குற விதம் வந்து அதே அப்ரோச் தான். கவனம் அப்படியே க்ளோஸாக விவரத்தை பார்த்துட்டு முழுசை விட்டுறக்கூடாதுன்றதுனால இந்த 9 முதல் 13 பார்க்கறதுக்கு முன்னால் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி 5லிருந்து 13 பற்றி சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். 5லிருந்து 13 பற்றி சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். 9லிருந்து 13 தான் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆனால் 9லிருந்து 13 வந்து 5லிருந்து 13க்குள்ளே இருக்கிற அந்த பேராகிராஃபில் தான் இருக்குது, அந்த பேராக்குள்ளே தான் இருக்குது. ஆக்சுவலாக 5லிருந்து 13 ஒன்றா பார்த்துட்டு தான் நல்லா இருந்திருக்கும், ஆனால் நேரம் இல்லை போன வாரம். ஆகவே இந்த 9லிருந்து 13 ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு முன்னால் 5லிருந்து 13 முழுசாக அப்படி பார்த்து இதை பற்றி சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். 2 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். அதாவது இந்த 5லிருந்து 13 பார்த்தீங்கன்னா அதில் தான் 9லிருந்து 13 இருக்குது. 2 காரியங்கள் வலியுறுத்துகிற மாதிரி தெரியுது. ஒன்று வந்து இவங்க கேட்குறாங்க எப்போ இதெல்லாம் நடக்க போகுது, எப்போ வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்போ உலகம் முடிய போகுது. இயேசு பதில் சொல்கிறப்போ 2 காரியங்களை வலியுறுத்துகிற மாதிரி தெரியுது 5லிருந்து 13. ஒன்று வந்து நிறைய மோசமான காரியங்கள், பயங்கரமான காரியங்கள் நடக்கும், இதுதான் உலகத்தினுடைய முடிவுன்னு உங்களை நினைக்க வைக்கிற விதத்தில் நடக்கும். ஆனால் அப்படி இல்லை. நீங்கள் 5லிருந்து 13 வாசித்தீங்கன்னா அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். நிறைய பயங்கர மோசமான காரியங்கள் நடக்கும். இதை பார்த்துட்டு வந்து ஜனங்க இப்போ என்ன நினைப்பாங்க, இதுதான் உலகத்தினுடைய முடிவுன்னு நினைப்பாங்க. ஆனால் அப்படி இல்லை, இது வெறும் முடிவினுடைய ஆரம்பம் மட்டுமே. முடிவு உடனே வராது. 7ஆம் வசனம் முடிவில் சொல்கிறாரு, இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம். 8ஆம் வசனம் முடிகிற இடத்துல சொல்கிறாரு என்ன மாதிரி மோசமான காரியங்கள் நடக்கும். 5:6 சொல்கிறாரு, அநேகர் வந்து என் நாமத்தை கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லுவார்கள். சிலர் வந்து தங்களை கிறிஸ்துவ போல காண்பித்துக் கொள்வார்கள், அவங்கள நம்பும்படி சொல்லுவார்கள், அவங்க தான் உலகத்தினுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் பதில்ன்ற மாதிரி காமிச்சுப்பாங்க. அது உலகம் முடிவுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. அது மட்டும் இல்லை, யுத்தங்கள், யுத்தத்தை குறித்த தகவல்கள், செய்திகள் 7ஆம் வசனத்தில் சொல்லுது இல்லையா, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும் போது கலங்காதேயுங்கள், இவைகள் சம்பவிக்க வேண்டியதே. அப்போ யுத்தங்கள் பெருகுது, அது குறித்த செய்தி பயங்கரமாக இருக்குது, இப்படி ஆகும் அப்படி ஆகும், இப்படி ஆகலாம் அப்படி ஆகலாம், உலகம் முடிவுக்கு வந்துருச்சா. அவர் சொல்கிறாரு உடனே, இது வந்து 30 AD சொல்கிறாரு. ஆனால் அது ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போ சொல்கிறாரு இதை, இயேசு 30 AD 2000 வருஷம் முன்னால். ஸோ அவர் சொன்னதுக்கும் இப்போதைக்கும் 2000 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அப்போது முடிவு சீக்கிரம் இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம். அது உண்மைதான். ஆனால் அவர் சொல்கிற பாயிண்ட்டை கவனிங்கன்ற, அந்த பாயிண்ட் வந்து சீஷர்களுக்கு நம்மளை விட அதிகமாக பொருந்தும், ஆனால் நமக்கும் ஒரு அளவுக்கு பொருந்தும். அதாவது இதை பார்த்து ஜனங்க வந்து அவ்வளோதான் முடிவுக்கு வந்துருச்சுன்னு நினைப்பாங்க, ஆனால் முடிவு உடனே வராது. இது வேதனைகளுடைய ஆரம்பம். வேற என்ன மோசமான காரியங்கள், இந்த பூமி அதிர்ச்சிகள் 8ஆம் வசனத்தில் சொல்கிறார் இல்லையா, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும், பஞ்சங்களும் கலகங்களும் உண்டாகும். பயங்கரமான இந்த மோசங்கள், பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சி, சுனாமி, அது இது, அவ்வளோதான் முடிவுக்கு வந்துருச்சு. 8ஆம் வசனம் எப்படி முடியுது, இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம். வேதனைகளுக்கு ஆரம்பம்னா அந்த பிரசவ வேதனை, ஒரு பெண்ணினுடைய பிரசவ வலியை சொல்கிறாரு. அது எப்படி கம்மியாக தொடங்கி அதிகமாகிட்டே போகுமோ அந்த வார்த்தை தான் தமிழில் அது வெளி வரல. ஆங்கிலத்தெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வசனம் முடிகிற இடத்துல அப்படி தான் வரும். இவைகள் பிரசவ வேதனைகளுக்கு ஆரம்பம்னே வரும், அப்படியே வரும். இட்ஸ் த பிகினிங் ஆஃப் த பர்த் பெயின்ஸ், லேபர் பெயின்ஸ். அப்போது அந்த பெண்ணுடைய பிரசவ வேதனை யோசித்தீங்கன்னா முதல்ல சிறுசாக ஆரம்பிக்குது,
அப்புறம் ஒரு கேப்பு, அப்புறம் இன்னும் கொஞ்சம், அப்புறம் ஒரு கேப்பு, அப்படியே போக போக இது வந்து அதிகமாயிட்டே போகுதுன்றாங்க. அந்த மாதிரி தான் இயேசு வர்ணிக்கிறார். இந்த பகுதியிலையும் அப்படி ஒரு ஃபீல் தான் கிடைக்குது. நீங்கள் வாசித்தீங்கன்னா போக போக சூழ்நிலைகள் மோசமாயிட்டே போகுது. பயங்கர மோசமாக போய் முடிகிறப்போ தான் இயேசு மகிமையாய் வர மாதிரி சொல்லுது பாருங்க. நீங்க 5-13 பாயிண்ட் என்னன்னா, உலகம் முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு நினைக்கத்தக்க சில காரியங்கள் நடக்கும். ஆனா அதனால ஏமாந்துட வேண்டாம். அது பயங்கரமான காரியங்கள் தான், வாழ்க்கையை ரொம்ப கஷ்டமாக்குது தான். இதெல்லாம் எப்படி தேவன் அனுமதிக்கிறார்ன்ற மாதிரி கூட நினைக்கலாம். ஆனா அதனால உலகம் முடிவுக்கு வந்துருச்சுன்னு கிடையாது. இப்படியே சொல்லிட்டு வரப்போதான் 9-13 இன்னொரு காரியத்தை சொல்றார். அது என்னது? உபத்திரவம், துன்பம், கிறிஸ்துவ நிமித்தமாய், சுவிசேஷத்தின் நிமித்தமாய் உபத்திரவப்படுத்தப்படுவது, கிறிஸ்தவர்கள் துன்பப்படுத்தப்படுவது. அந்த சப்ஜெக்ட் தான் 9-13. ஸோ இதை வந்து இந்த 5-8 சேர்த்துக்கணும். அதாவது தவறான போலி கிறிஸ்துகள், ஃபால்ஸ் கிரைஸ்ட், யுத்தங்கள், பூமி அதிர்ச்சிகள், பஞ்சங்கள், கலகங்கள், உபத்திரவங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது உலகம் முடிவுக்கு வந்துருச்சுன்னு நினைப்பாங்க. ஆனால் சீஷரில் சொல்கிறாரு, நீங்கள் ஏமாந்துடாதீங்க, இன்னும் மோசம், இது வந்து ஆரம்பம் தான், இன்னும் மோசமாக ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இயேசு இங்கே போதிக்கிறது வந்து சரித்திரத்தில் அப்படியே கன்ஃபார்ம் ஆயிருக்குது. சீஷர்கள் நினச்சாங்க ஆலயம் இடிக்கப்பட போகுதுன்னா அப்போவே உலகம் முடிஞ்சிடணும். இல்லையே, நடக்கலை. இன்னும் கேட்டால் ஆலயம் இடிக்கப்படுறதுக்கு முன்பாகவே இயேசு சொல்கிற இந்த நிறைய காரியங்கள் ஏற்கனவே சிறிய ஒரு விதத்தில் நடக்க தொடங்கிடுச்சு. அந்த முதல் 100ஆம் ஆண்டினுடைய சரித்திரத்தை எடுத்து வாசித்தீங்கனாலே பூமி அதிர்ச்சி, பயங்கரமான ஒரு அதிர்ச்சி லேயோடிசியாவில் இருந்தது. பாம்பே பட்டணமே ஒரு வால்கேனோனால் அழிக்கப்பட்டது. வெசூவியஸ் என்ற ஒரு மவுண்டன்லேருந்து வந்த அந்த வால்கேனோ. ரோம்லே பெரிய பஞ்சம், ரோம் நகரத்திலே சில பயங்கரமான காரியங்கள்லாம் நடந்தது. எருசலேம் ஆலயம் இடிக்கப்படுறதுக்கு முன்னால் சொல்கிறேன், 70 ADக்கு முன்னாலேயே. ஸோ இந்த சிறிய விதத்தில் இந்த காரியங்கள்லாம் நிறைவேற தொடங்கிடுச்சுன்னு சொல்ல வரேன். அஃப்கோர்ஸ் இன்றைய உலகத்தில் நமக்கு நல்லாவே தெரியும், இயேசு சொல்கிற எல்லா காரியங்களையும் நாம் பார்த்துருக்கோம், அட்லீஸ்ட் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இந்த போலி கிறிஸ்துகள், நான் தான் கிறிஸ்து, நான் தான் இயேசுன்னு சொல்கிற ஆட்களும் இருக்காங்க, இயேசு போல தங்களை காமிச்சிக்கிறவர்களும் இருக்கிறாங்க. யுத்தங்கள் பயங்கரமாக பெருகிட்டு போகுது, பூமி அதிர்ச்சிகள் அதுவும் பெருகுதுன்றாங்க. இந்த மாதிரி காரியங்கள்லாம் நாம் இன்றைக்கும் பார்க்குறோம். அப்போ நிச்சயமாக சீஷரில் இருந்ததை காட்டிலும் நாம் முடிவுக்கு கிட்ட வந்துட்டோம். ஆனாலும் இயேசுனுடைய பாயிண்ட்டை கவனிக்க வேண்டும். வெறும் இதை பார்த்து முடிவு வந்துருச்சுன்னு தீர்மானிக்க கூடாதுன்ற மாதிரி சொல்கிறார். இதை விட நல்ல அடையாளம் இருக்குது. அப்போ இருக்குது அங்கே அந்த பகுதியிலேயே இதை விட நல்ல அடையாளம் இருக்குது. இது வந்து இந்த முடிவுக்கு அவ்வளோ நல்ல அடையாளம் சொல்ல முடியாது. ஏன்னா முடிவினுடைய ஆரம்பமுடைய அடையாளம் தான். இட் இஸ் ஏர்லி சைன்னுவாங்கல்ல, ஏர்லி சைன். எப்படி பிரசவ வழியில் இருக்கிற சில பெண்கள் குழந்தை பிறக்க போகுதுன்னு நினச்சி ஆஸ்பத்திரிக்கு போயிடுவாங்க. ஆனால் அப்புறம் சொல்லுவாங்க, இல்லை இல்லை இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குப்போ அப்படின்வாங்க. அந்த மாதிரி இந்த இந்த அடையாளங்கள்லாம் சில நேரம் அப்படி ஆயிடுது. எது? இந்த பூமி அதிர்ச்சி, இந்த இந்த பஞ்சம், இந்த யுத்தம், இதெல்லாம் வந்து தோ வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஏசு சொல்றாரு, இல்லை உடனே வராது. இதை விட நல்ல அடையாளம் இருக்குதா? இருக்கு. 10ஆம் வசனத்தில் சொல்லப்படுறது இதை விட நல்ல அடையாளம். சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். அது இதை விட நல்ல அடையாளம். சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்ட பிறகு முடிவு வரும். மத்தேயு 24:14 அப்படியே வருது. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். இதெல்லாம் சொல்றப்போ இயேசு என்ன சொல்றாரு? இந்த பூமி அதிர்ச்சி, பஞ்சம், யுத்தம் இதெல்லாம் சொல்றப்போ முடிவு உடனே வராதுன்றாரு. ஆனா இதை பற்றி சொல்றப்போ எப்படி சொல்றாரு? மத்தேயு 24:14 இதே காரியம் மத்தேயுல ரிப்போர்ட் பண்றப்போ இன்னும் தெளிவா வருது பாருங்க. இந்த சகல ஜாதிகளுக்கும் இந்த சுவிசேஷம் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். அப்போ வந்து அதை பார்க்கறது இன்னும் பெட்டர். எப்படி இருக்கு பாருங்க, இயேசு கவனத்தை எப்படி திருப்புறாரு பாருங்க. நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க இதுதான் பெரிய அடையாளம், யுத்தம், பூமி அதிர்ச்சி. இதை பாருன்றாரு, இது நடந்த பிறகு முடிவு வரும். அப்போ முக்கியமான ஒரு கேள்வி, டைமிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்போ உலகம் முடிய போகுதுன்ற ஒரு கேள்வியை நீங்கள் எழுப்புனீங்கன்னா, பைபிளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல ஒரு
இட்ஸ் அ பெட்டர் சைன். இது கூட வந்து அப்படியே ஆணித்தரமா தெளிவா இப்போ அப்போலாம் டேட் ஃபிக்ஸ் பண்ற அளவுக்குலாம் சொல்ல முடியாது. ஆனா இந்த யுத்தம், பஞ்சம், பூமி அதிர்ச்சியை காட்டிலும் இது இன்னும் கொஞ்சம் ஒரு தெளிவான ஒரு அடையாளம். சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்ட பிறகு முடிவு வரும். அப்ப கேள்வி என்னன்னா, சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டுச்சா? அது முக்கியமான கேள்வி ஆயிடுச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டுச்சா இல்லையா? சகல தேசங்கள் அப்படின்னு ஆங்கிலத்தில் வந்துருச்சு. தேசங்கள் கண்ட்ரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உலகத்திலே ஒரு 200 கண்ட்ரி தான் இருக்குன்றாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா கண்ட்ரிலையும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டுருச்சு. ஆனால் இங்கே தமிழ் அழகாக மொழிபெயர்த்திருக்காங்க பாருங்க, சகல ஜாதிகளும். அந்த ஜாதின்ற வார்த்தை நமக்கு பிரச்சனை ஆயிடுச்சு நம்ம ஊரில். ஆனால் அர்த்தம் என்னன்னா சகல இனங்கள், சகல இன மக்கள், அதுதான் அர்த்தம். பைபிளில் இந்த தேசம், நேஷன்ற வார்த்தை, அதாவது இன்றைக்கு காணப்படுகிற மாதிரி கண்ட்ரி வந்து கடைசி 100-200 வருஷமாக தான் இருக்குது உலகத்திலேயே. இந்தியாவே ஒரு 1947 தானே ஒரு கண்ட்ரியாக இருக்குது. அதுக்கு முன்னால் வேற விதமாக இருந்தது வேற விதமாக இருந்தது. பல விதமான இன மக்கள் அது வந்து பிரிக்கப்பட்டது, ஆளப்பட்டது இல்லையா? அப்படிதான் உலகமே ஆர்கனைஸ் பண்ணப்பட்டது. இந்த மாடர்ன் கான்செப்ட் ஆஃப் கண்ட்ரி, இந்த கண்ட்ரின்றது மாடர்ன் கான்செப்ட். ஆனால் பைபிள் வந்து, ஆனால் அந்த நேஷன் சொல்கிறப்ப இன்னைக்கு நேஷன் மாதிரி நினச்சிடக்கூடாது. அது வந்து இன மக்களை தான் சொல்லுது. அதனால தான் தமிழுடைய மொழிபெயர்ப்பு நல்லா இருக்குன்றேன். ஏன்னா இங்கிலீஷில் அது மிஸ்லீடிங் ஆகிடுது. நேஷன் பார்த்தோன்னே சிலர் நினச்சிக்கிறாங்க எல்லாம் நேஷன்லையும் பிரசங்கப்பட்டுருச்சுன்னு. அப்போ சகல இன மக்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வேண்டிய ரிசர்ச் பண்ணுறவங்கெல்லாம் ஜாஷுவா ப்ராஜெக்ட் நம்மளாம் கூகுள் அடித்து பார்த்தீங்கன்னா தெரியும். எத்தனை இன மக்களுக்கு சுவிசேஷம் போய் சேர்ந்துருக்கு, எத்தனை இன மக்களுக்கு இன்னும் சேரலை அப்படின்ற ஒரு கணக்கு எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் அஃப்கோர்ஸ் திரும்ப சொல்கிறேன், இதெல்லாம் வந்து எவ்வளோ அப்படியே துல்லியமாக சொல்ல முடியும்னு தெரியல. 2000 வருஷத்தில் நம்ம எவ்வளோ தூரம் வந்துட்டோம். அன்னைக்கு பிரசங்கிக்கப்பட்டதை காட்டிலும் இன்றைக்கு ரொம்பவே பிரசங்கிக்கப்பட்டுருச்சு, ரொம்பவே பரவிடுச்சு, பூமி எங்கும் ஒரு விதத்தில் பரவிடுச்சு. ஆனால் இந்த இன மக்கள்னு சொல்கிறப்போ தான் அந்த கேள்வி உண்டாகுது. இன மக்கள்னு சொல்கிறப்போ இன்னும் சில இன மக்கள்லாம் இருக்கிறாங்களே. என்ன சொல்ல வரேன்னா, இந்த டைமிங்னு எடுத்துக்கிட்டா இந்த மோசமான காரியங்களை காட்டிலும் இதெல்லாம் தான் பெட்டர். இந்த மோசமான காரியங்கள் வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு அடையாளம் சொல்ல முடியாது. ஏன்னா அது ஆரம்பத்தின் அடையாளம் தான், முடிவினுடைய ஆரம்பத்தின் அடையாளம் தான். ஸோ இயேசு என்ன சொல்ல வர்றாரு? முதல்ல ஜென்ரலாக இந்த 5-13 எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல என்ன சொல்ல வர்றாரு? இதெல்லாம் நடக்கிறப்போ உலகம் முடிவுக்கு வந்துருச்சுன்னு நினைக்க தோணும், ஆனால் அப்படி கிடையாது. இதெல்லாம் நடக்கிறதுனால உலகம் ஒன்றும் முடிவுக்கு வந்துருச்சுன்னு ஒன்றும் கிடையாது. ஆனால் ரெண்டாவது அவர் சொல்ல வர்றது இந்த 5-13 இந்த மோசமான காரியங்களும் நடக்க போறது அப்படின்னால் இதன் மத்தியில் வாழ கற்றுக்கணும். இதன் மத்தியில் இந்த மோசமான காரியங்களும் நடக்க போகுது, ஆனாலும் முடிவு வந்துடாது. அப்படின்னா இதன் மத்தியில் தொடர்ந்து வாழ கற்றுக்கணும். எதன் மத்தியில் வாழ கற்றுக்கணும்? இந்த போலி கிறிஸ்துகள், நான் தான் கிறிஸ்துன்னு தங்களை கிறிஸ்து மாதிரி காமிச்சிப்பாங்க, இதெல்லாம் வஞ்சிக்கப்படக்கூடாது. இந்த யுத்தங்கள், யுத்தத்தை குறித்த செய்திகள் இதெல்லாம் சொல்லி உங்களை பயமுறுத்துவாங்க. யுத்தமே வந்து கூட பயமுறுத்தலாம். ஆனால் நீங்கள் கலங்காதேயுங்கள். இது மத்தியில் பயம் இல்லாமல், கலக்கம் இல்லாமல், வஞ்சிக்கப்படாம தொடர்ந்து கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ கத்துக்கணுன்றது இயேசுனுடைய ஒரு பெரிய ஒரு கரிசனை. அதனால தான் நான் போன வாரம் சொன்னேன், அந்த ஒரு நல்ல ஒரு கரிசனை உள்ள ஒரு பாஸ்டரை போல இங்கே போதிக்கிறார். அந்த 5ஆம் வசனத்தில் எச்சரிக்கையா இருங்கள்னு சொல்றாருல்ல, சொல்லுங்க எச்சரிக்கையா இருங்கள். அப்புறம் 7ஆம் வசனத்தில் சொல்றாரு கலங்காதேயுங்கள், கலங்காதீங்க. அப்போ இதெல்லாம் இந்த மோசமான காரியங்கள் நடக்க போகுது. இதை பார்த்து டைமிங் குறித்து ஏமாந்துடாதீங்க. ஆனா இதன் மத்தியில் வாழ கத்துக்கோங்க. இதன் மத்தியில் தோல்வி அடைஞ்சிடாதீங்க. இதெல்லாம் நடக்கிறதுனால பயந்து போயிடாதீங்க, கலக்கம் அடைஞ்சிடாதீங்க. நடக்கிற காரியங்கள்னால வஞ்சிக்கப்படாதும் இருங்கள். இந்த மாதிரி காரியங்கள் மத்தியில் வாழ கத்துக்கோங்க. அதுல தான் இந்த உபத்திரமும் வருது. இந்த உபத்திரம் பற்றி பேசுறப்போ 9 பாருங்க, அதை இதோட சேர்க்கணும். 5-8 சேர்க்கணும். உபத்திரத்தை பற்றி பேசுறப்போ 9ஆம் வசனத்தில் பாருங்க, நீங்களோ எச்சரிக்கையா இருங்கள். பார்த்தீங்களா, திரும்ப அதே வார்த்தை, நீங்களோ எச்சரிக்கையா இருங்கள்ன்ட்டு உபத்திரத்தை பற்றி பேசுறாரு. அடுத்தது 11ஆம் வசனத்தில் பாருங்க, கவலைப்படாமலும் இருக்க சொல்றார். 11ஆம் வசனத்தில் நடுவில் கவலைப்படாமலும் இருங்கள். இதே 2 காரியம் வருது பாருங்க, எச்சரிக்கையா இருங்கள், கலங்காதேங்கள். 5-8, 9-13 எச்சரிக்கையா இருங்கள்,
கவலைப்படாம இருங்க. அப்ப இது அவருக்கு ஒரு பெரிய ஒரு கரிசனையா இருக்குது. இந்த மோசமான காரியங்களும் நடக்க போது, இதனால முடிவு வந்துருச்சுன்னு கிடையாது. ஆனா இந்த மோசமான காரியங்கள் மத்தியில நீங்க வாழ கத்துக்கோங்க, வெற்றிகரமா வாழ கத்துக்கோங்க. நடக்கிற விஷயத்தினால ஏமாந்து போயிடாதீங்க, பயந்தும் போயிடாதீங்க. இதெல்லாம் சொல்லக்கூடியவர்னா அவர் எப்படி இருக்கணும்? பூமி அதிர்ச்சி நடக்கும், ஆனா நீ பயப்படாத. இதெல்லாம் ஒரு ஆரம்பம் தான், இன்னும் மோசமாகும், நீ பயப்படாத அப்படின்னு யாராவது சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? வழக்கமா உங்க ஃப்ரெண்ட் இப்படி பேசினா என்ன சொல்லுவீங்க நீங்க? இப்படிலாம் ஒருத்தர் சொல்லணும்னா யுத்தம்லாம் பயங்கரமா நடக்கும், பெருகிட்டே போகும், பூமி அதிர்ச்சி, பஞ்சம், அது மட்டும் இல்ல உபத்திரமும் வரும். சொல்ல போறாரு. இப்போ 9-13 வாசிக்கிறேன். அவர் சொல்ல போறாரு, உங்களை இழுத்துட்டு போய் பெரிய பெரிய ஆட்கள் முன்னால் நிற்க வச்சு பதில் சொல்ல வச்சு உங்களை அடிப்பாங்க, உங்களில் சிலரை கொலை கூட செய்வார்கள், கவலைப்படாதீங்கன்றார். யாருங்க இப்படிலாம் பேச முடியும்? இதெல்லாம் காட்டிலும் பெரியவராக இருந்தாருன்னா தான் மட்டும் இப்படி பேச முடியும். இந்த யுத்தத்தை காட்டிலும், இந்த பூமி அதிர்ச்சியை காட்டிலும், இந்த பஞ்சத்தை காட்டிலும், இந்த உபத்திரவத்தை காட்டிலும், ஒருத்தர் அங்க கொலை செய்யப்படுறாங்கன்னா அந்த கொலையை காட்டிலும், அந்த ஒருத்தருடைய உயிரே போது அங்க அந்த உயிரை காட்டிலும் பெரியவராக இருந்தாதான் இப்படிலாம் பேச முடியும். இப்ப இயேசுக்கு மோசமான காரியங்கள் நடக்க போகுது, ஆனா நீங்க பயந்து வாழணும்னு அவசியமே கிடையாது. இதன் மத்தியில நீங்க தைரியமா வாழலாம், தலை குனியாம வாழலாம், வெற்றிகரமா வாழலாம். அப்படின்றதுதான் இயேசுனுடைய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கரிசனையா இருக்குது. அப்போ இந்த 2 பாயிண்ட் திரும்ப சொல்றேன். 5-13 அவர் எதை வலியுறுத்துற மாதிரி தெரியுது. நீங்க ஒட்டுமொத்தமா வாசித்து பாருங்க, வீட்டில் வேணா போய் வாசித்து பாருங்க. நான் இப்போ 9 தான் வாசிக்க போறேன். மோசமான காரியங்கள் நிறைய நடக்கும், இதனால முடிவுக்கு வந்துருச்சுன்னு கிடையாது உலகம். ஆனா இந்த மோசமான காரியங்களுக்கு மத்தியில வாழ கத்துக்கோ, வெற்றிகரமா வாழ கத்துக்கோ, வாழ முடியும். நான் சொல்றேன்லன்றாரு இயேசு, சொல்றாருல. அப்படின்னா அவரை நம்புனா போதும் பாருங்க, அவர் நடத்துவார், பலப்படுத்துவார். சரி, இப்போ 9-13 குறிப்பா பார்ப்போம். 9-13 குறிப்பாய் பார்ப்போம். வாசிக்கிறேன். மார்க்கு 13:9-13. இங்க சப்ஜெக்ட் உபத்திரவப்படுத்தப்படுதல். 8ஆம் வசனம் எப்படி முடியுது? இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம். 9, நீங்களோ எச்சரிக்கையாய் இருங்கள், ஏனெனில் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள், நீங்கள் ஜெபாலயங்களில் அடிக்கப்படுவீர்கள், என் நிமித்தம் தேசாதிபதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சாட்சியாக அவர்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுவீர்கள், சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும், அவர்கள் உங்களை கொண்டு போய் ஒப்பு கொடுக்கும் போது நீங்கள் என்ன பேசுவோம் என்று முன்னதாக கவலைப்படாமலும் சிந்தியாமலும் இருங்கள். அந்நாளிகையிலே உங்களுக்கு எது அருள் செய்யப்படுமோ அதையே பேசுங்கள், ஏனெனில் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியே பேசுகிறவர். அன்றியும் சகோதரன் சகோதரனையும் தகப்பன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள், பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள், என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். பயங்கரமான வார்த்தைகள். இங்க என்ன சொல்றாரு? 3 காரியங்களை சொல்றார். 9-13 இப்போ குறிப்பாக இதை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். 3 காரியங்கள். முதலாவது எச்சரிக்கையா இருங்கள், உபத்திரவம் வரதான் செய்யும். எச்சரிக்கையா இருங்கள், உபத்திரவம் வரதான் செய்யும். 2வது, ஆனால் நீங்க கவலைப்பட தேவையில்லை, என தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். 3வது, இந்த உபத்திரவத்தின் மத்தியில நீங்க நம்பிக்கையை இழந்துடாதீங்க, விட்டுறாதீங்க, கடைசி வரைக்கும் நில்லுங்க, கடைசி வரைக்கும் உறுதியா அப்படியே நில்லுங்க, ஏன்னா அது ஒர்த்து. 13ஆம் வசனம் அப்படிதானே முடியுது? முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். உங்களுக்கு கடைசியில் வரப்போகிற அந்த ரட்சிப்பு, அந்த பலன், அந்த மகிமை இதெல்லாத்தையும் ஒர்த் ஆக்கிடும். ஆகவே நம்பிக்கையை விட்டுறாதீங்க. என்ன எதிர்ப்பு வந்தாலும், என்ன உபத்திரம் வந்தாலும் நம்பிக்கையை விட்டுறாதீங்க.
இப்போ இந்த 3 பாயிண்ட் ஒன்று பார்ப்போம். முதலாவது, எச்சரிக்கையா இருங்கள், உபத்திரம் வரதான் செய்யும் அப்படின்றார். அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறார். அவளுக்கு வரப்போற உபத்திரவத்தை தீர்க்க தரிசனமா சொல்றாரு பாருங்க. இந்த தீர்க்க தரிசனம் அவங்களுடைய வாழ்நாளிலே நிறைவேறிச்சு. நான் காமிக்கிறேன். அது மட்டும் இல்லை, சரித்திரம் முழுவதும் பல நேரங்களில் அது நடந்தது, இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 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 அதிகாரத்தினுடைய ஒரு மேன்மை என்னன்னா, இயேசு வருங்காலத்தை பற்றி விவரமா தீர்க்க தரிசனம் கொடுக்கிறார். இதுலயே அவருடைய மேன்மை தெரியுது. யார் இப்படி விவரமா சொல்ல முடியும் நீங்களே நினைப்பீங்க. அதை கவனிக்கணும். வருங்காலத்தை அறிந்தவர் வருங்காலத்தை குறித்து விவரமாய் சொல்லுகிறார். அப்போ அதை முதல்ல காமிக்கிறேன் பாருங்க. எச்சரிக்கையா இருங்கள், உபத்திரம் வரதான் செய்யும், வரதான் செய்யும். ஏன் அப்படி சொல்றேன்? ஏன்னா அதை வலியுறுத்துகிறார். நாங்க எப்படி சொல்றீங்க? இல்லைங்க, அவர் சொல்றாருங்க. 9 பாருங்க. நீங்களோ எச்சரிக்கையா இருங்கள், ஏனெனில் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள். ஒருவேளை அப்படி சொல்ல ஒப்பு கொடுப்பார்கள். நீங்கள் ஜெபாலயங்களில் அடிக்கப்படுவீர்கள். சீஷர்களுக்கு பார்த்து சொல்றாரு. அவங்களாம் யூதர்கள் பாருங்க. 30 AD சொல்றாரு, நீங்க உங்களுடைய அந்த கமிட்டிஸ், ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள் உங்களை. நீங்கள் ஜெபாலயங்களில் அடிக்கப்படுவீர்கள். என் நிமித்தம் தேசாதிபதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சாட்சியாக அவர்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுவீர்கள். இது புறஜாதியரை பற்றி சொல்றாரு. உங்களை கொண்டு போய் பெரிய பெரிய அதிகாரிகள் முன்பாக நிறுத்துவாங்க. அப்புறம் பாருங்க 12ஆம் வசனம் பாருங்க. கீழே வந்துருங்க. அப்படியே 9 வாசித்து இப்போ 12 வாசிக்கிறேன் பாருங்க. 12 இது எப்படி நிச்சயம் நடக்குன்ற மாதிரி சொல்றாரு பாருங்க. அன்றியும் சகோதரன் சகோதரனையும் தகப்பன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள். பெற்றோருக்கு விரோதமாய் பிள்ளைகள் எழும்பி அவர்களை தமிழில் கொலை செய்வார்கள் வந்துருச்சு. பிள்ளைகள் பெற்றோரை கொலை செய்கிற மாதிரி ஆக்சுவலாக சொல்லலாங்க. தமிழ் அப்படி மொழிபெயர்த்துட்டாங்க. பெற்றோருக்கு விரோதமாய் பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். நீங்கள் ஆங்கிலத்திலாம் வாசிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். பெற்றோருக்கு விரோதமாய் பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்யும்படி ஒப்பு கொடுப்பார்கள். கொலை செய்யப்படும்படி அதான் காட்டி கொடுத்துருவாங்க. அதான் அர்த்தம். உபத்திரவம் நடக்கிறப்போ ஒருத்தர் உங்களை மிரட்டினா இன்னொரு ஆளை காட்டி கொடுக்கறது ஈஸி ஆயிடுது இல்லையா? சொல்லு, வேற யாரு இந்த மாதிரி இருக்கா, எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கா, இல்லைன்னா அடிப்பேன் உதைப்பேன் ஒன்றை கொண்டு போடுவேன்னா சிலர் காட்டி கொடுத்துருவாங்க. அல்லது அவங்களுக்கு எதுவும் இது நடக்கக்கூடாதுன்னு மற்றவங்களை காட்டி அதை சொல்லுது பாருங்க. அப்போ இதுல முதல்ல கவனிக்க வேண்டியது என்னன்னா, அது எத்தனை முறை இந்த இது நடக்கும். ஒப்பு கொடுப்பார்கள், அடிக்கப்படுவீர்கள், நிறுத்தப்படுவீர்கள். 9, 12 ஒப்பு கொடுப்பார்கள், கொலை செய்வார்கள், கொலை செய்யப்பட ஒப்பு கொடுப்பார்கள். அப்புறம் 13 பாருங்க. என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். யூ வில் பி ஹேட்டட். பகைக்கப்படுவீர்கள். இவ்வளோ தடவை நச்சு 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 நச்சுன்னு இப்படி வந்ததுன்னா அதை மிஸ் பண்ணக்கூடாது. திரும்ப பாயிண்ட் என்னன்னா, இது நடக்கும். ஆகவே இதை கவனிங்கள் அர்த்தம். இது நடக்காதுன்னு நினைச்சுக்காதீங்க. அதுதான் சொல்றாரு சீஷர்களுக்கு. யார் இதை செய்வாங்கன்னு விவரமா சொல்றாரு. எவ்வளவு விவரமா சொல்றாரு பாருங்க. யூதர்கள் செய்வாங்க, அதனால தான் அந்த ஆலோசனை சங்கத்தின் முன்பாக உங்களை கொண்டு போவாங்கன்றார். புறஜாதியாரும் செய்வாங்க, அந்த ராஜாக்கள் அந்த தேச அதிபதிகளுக்கு முன்பாக உங்களுக்கு கொண்டு போய் நிறுத்துவாங்கன்றாரு. 9ஆம் வசனத்துல குடும்பத்தாரே ஒருத்தரை காட்டி கொடுத்துருவாங்கன்றாரு. 13 சொல்றாரு, எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். அதாவது எல்லா விதமான மக்களாலும் பகைக்கப்படுவீர்கள் அப்படின்றாரு. என்ன மாதிரி காரியங்களை செய்வாங்க உங்களுக்கு அப்படின்னு சீஷர்களை பார்த்து சொல்றாரு. என்ன மாதிரி காரியம்? காட்டி கொடுப்பாங்க, ஒப்பு கொடுப்பாங்க, விசாரணை நடத்துவாங்க, அடிப்பாங்க, கொலையே செய்வாங்க. சீஷர்களுடைய வாழ்நாளில் அவர் சொன்ன அப்படியே எல்லா வார்த்தைகளும் நிறைவேறுதலுக்கு வந்துருச்சு. சீஷருடைய வாழ்நாள்லேயே நமக்கு பைபிள்லேயே எவ்வளோ ப்ரூஃப் இருக்கு. அவர் சொன்ன எல்லாமே நடந்துருச்சு. ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தினாங்க பேதுரையும் யோவானையும். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் பவுலை யூதர்கள் அடிச்சாங்க. அவரே சொல்றார், யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிப்பட்டேன். 2 கொரிந்தியர் 11:24 சொல்றார். 2 கொரிந்தியர் எழுதுறதுக்கு முன்னாலே 5 தடவை அடிக்கப்பட்டார். அதுக்கப்புறமும் ஒருவேளை நடந்திருக்கலாம். பவுல் தேசாதிபதி ஆகிய பெலிக்ஸுக்கு முன்பாக போய் நின்று சாட்சி கொடுத்தார். அப்போஸ்தலர் 23:24 வாசித்தீங்கன்னா அது இருக்கு.
பவுல் வந்து அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக போய் சாட்சி கொடுத்தார், நிறுத்தப்பட்டார், சாட்சி கொடுத்தார். அது வந்து அப்போஸ்தலர் 26 இருக்கு. இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். பாயிண்ட் என்னன்னா, இயேசு சொன்ன எல்லாமே அப்பவே நிறைவேறிடுச்சு. ஆனால் இதுவும் ஒரு ப்ரூஃப் பாருங்க. வெறும் கடைசி காலத்தை பற்றி மட்டும் சொல்ல அவருடைய கண்ணோட்டத்தை அப்படியே கொடுக்கிறார். அதாவது 30 ஏடியில் நின்றுக்கிட்டு வருங்காலத்தை பார்க்கிறார். அவருடைய கண்ணோட்டம், பெர்ஸ்பெக்டிவ் வாங்கல, அந்த கண்ணுக்கு என்ன தெரியுதோ அதை சொல்றார். அவர் சொல்ற காரியங்கள் 2 ஆர்ச் இருக்கு. அதுக்கு ஒன்று வந்து இப்பத்திலிருந்து இந்த 70 ஏடி 70 ஏடி எருசலேம் ஆலயம் அழிக்கப்படுறது. ஆனால் இன்னொரு ஆர்ச்சும் இருக்குது இப்பத்திலிருந்து முடிவு வரைக்கும். அப்போ வெறும் அங்க எருசலேம் ஆலயம் அழிக்கப்படுற 70 ஏடி மட்டும் இல்ல, வெறும் முடிவு மட்டும் கூட கிடையாது. இங்கிருந்து அது வரைக்கும் சில காரியங்களை கூட சொல்றார். இங்கிருந்து முடிவு வரைக்கும் நடக்க போற சில காரியங்களையும் சொல்லுகிறார். அப்போ சீஷருடைய வாழ்நாள் இது நிறைவேறுதலுக்கு வந்துருச்சு. தொடர்ந்து சபையினுடைய சரித்திரத்தில் கடைசி 2000 வருஷத்துல இந்த காரியங்கள் நடந்தது தான் இருக்கு. என்னங்க, அந்த பெண்ணினுடைய அந்த பிரசவ வலி மாதிரி தான் நடக்குது. ஒரு கேப் இருக்குது, நடக்குது, அப்புறம் ஒரு கேப் இருக்குது, போக போக கேப் குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்படிதான் சொல்றாங்க லேபர் பெயின்ஸ் நடக்குதுன்னு. எனக்கு தெரியாது, ஆனால் வாசித்து கற்றுக்க வேண்டியதாக இருக்கு. இத்தனை ஒரு நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷம் அப்படி வருமா, அப்புறம் ஒரு கேப்பு, அப்புறம் திரும்ப வருமா, அப்புறம் இன்னும் ஒரு சில நிமிடம் கேப்பு, அப்புறம் போக போக அந்த பிறப்பு வரத்துக்கு முன்பாக அந்த கேப்பு குறைஞ்சிக்கிட்டே வரும், வலி அதிகரிச்சுட்டே வரும். அது மாதிரி தான் நடக்குது. உபத்திரவத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சபையினுடைய சரித்திரத்தின் முழுசா 2000 வருஷம் இயேசு பரமேறினதிலிருந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல இயேசு உபத்திரப்படுத்தினாங்க, கல்வாரி சிலுவையில் அறைந்தார்கள். அதுக்கப்புறம் அவருடைய சபையை 2000 வருஷமாய் எவ்வளோ சீசன்ஸ் ஆஃப் பர்சிக்யூஷன் இருந்திருக்கு. ரோமர்கள் உபத்திரப்படுத்தினார்கள். அதுக்கப்புறம் பல மற்ற சாம்ராஜ்யங்கள், மற்ற தேசங்கள், மற்ற மக்கள் கிறிஸ்தவர்களை உபத்திரப்படுத்தியிருக்கிறார்கள். கடைசி 100 வருஷத்துல உபத்திரவம் வந்து ரொம்ப பீக்குக்கு வந்திருக்கு. அதாவது சில நேரம் நாம எப்படி நினைக்கிறோம், நாம வந்து பாருங்க ஒரு ஆசீர்வாதமான ஒரு இடத்துல இருக்கிறதுனால, நாம அவ்வளோ பெரிய ஒரு உபத்திரத்தை ஃபேஸ் பண்ணாததுனால நாம நினச்சிக்கிறோம் இந்த உபத்திரம்லாம் வந்து ஆதிகால திருச்சபையில் ரோமர்கள் செஞ்ச அட்டூழியம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி 100 ஆண்டில் ஆக்சுவலாக குளோபலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, முழு உலகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த கடைசி 100 ஆண்டு மாதிரி வேற எந்த பீரியடும் சரித்திரத்தில் இருந்ததே இல்லை. உபத்திரவம் அவ்வளோ மோசமாய் இருந்திருக்கிறது. இதை அனலைஸ் பண்ணுறவங்க சொல்கிறாங்க, 2000 வருஷத்தில் சபையினுடைய சரித்திரத்தில் 7 கோடி கிறிஸ்தவர்கள் இரத்த சாட்சியாக மரித்திருக்கிறார்கள். வெறும் மரித்தவர்களை சொல்கிறேன், உபத்திரப்படுத்தப்பட்டவர்கள் மட்டும் இல்லை, மரித்தவர்கள். உபத்திரப்படுத்தப்பட்டார்னா எங்கேயோ போகும் நம்பர். 7 கோடி 70 மில்லியன் 7 கோடி கிறிஸ்தவர்கள் இரத்த சாட்சியாக மரிச்சிருக்கிறாங்க. அதில் வந்து 4.5 crore 4.5 கோடி கிறிஸ்தவ இரத்த சாட்சிகள் இந்த 20ஆம் நூற்றாண்டில் தான் மரித்தார்கள். பாதிக்கு மேலே வந்து இப்போதான், பாதிக்கு மேலே அந்த நம்பரில் எப்போ மரித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 20ஆம் நூற்றாண்டில் தான். 45 மில்லியன் அல்லது 4.5 crore வந்து இரத்த சாட்சிகள் 20ஆம் நூற்றாண்டில் தான் மரித்தாங்க. இதை நீங்கள் போய் வாசித்தீங்கன்னா சில எஸ்டிமேட்டின் பிரகாரம் ஒவ்வொரு 5 நிமிஷம் சிலர் சொல்கிறாங்க ஒவ்வொரு 1 மணி நேரம் அந்த மாதிரி. இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவன் உபத்திரவப்பட்டு மரிக்கிறான். கிறிஸ்துவ நிமித்தமாய் சுவிசேஷத்தின் உலகம் முழுக்கன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு 5 நிமிஷம் சிலர் சொல்கிறாங்க, சிலர் ஒவ்வொரு 1 மணி நேரத்துலையும் ஒரு கிறிஸ்தவன் உபத்திரவப்பட்டு சாகடிக்கப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள். அவருடைய விசுவாசத்தின் நிமித்தமாய், கிறிஸ்துவ நிமித்தமாய், சுவிசேஷத்தின் நிமித்தமாய். கொஞ்சம் யோசித்து பாருங்க. என்னங்க புரியுதா உங்களுக்கு? இது வந்து என்னைக்கோ நடக்கிற விஷயம் கிடையாது, இன்னைக்கு உலகத்தில் நடக்கிறதுங்க. நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள், இதனுடைய அப்ளிகேஷன் நாங்கள் முதல்ல அப்ளிகேஷன் வந்து இது நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கணும். நமக்கு நடக்காட்டிலும் உலகத்தில் இது நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ பேர் இதனால் பாடுபடுகிறார்கள். வேதமே சொல்லுது. முதல் அப்ளிகேஷன் வந்து அதை நினச்சி அவங்களுடைய பாடம் நினச்சி பார்க்கணும். ரிமெம்பர் தோஸ் ஹூ ஆர் பெர்சிக்யூட்டட். வேதம் சொல்லுது, எபிரேயர் 13:3 சொல்லுது, சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. சகோதர சிநேகம் இருக்கட்டும் அப்படின்ட்டு 1ஆம் வசனத்தில் 3ஆம் வசனத்தில் சொல்லுது, கட்டப்பட்டிருக்கிறவர்களோட நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். கட்டப்பட்டிருக்கிறவர்கள்னா தமிழ்ல சிறையில் அடைக்கப்பட்டவர்களை பற்றி சொல்லுது.
விசுவாசத்தின் நிமித்தமாய், கிறிஸ்துவ நிமித்தமாய், சுவிசேஷத்தின் நிமித்தமாய் உங்கள் உடன் சகோதரர்கள் சகோதரிகள் கிறிஸ்தவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்களே, அவர்களோட நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்து கொள்ளுங்கள். எல்லாம் சொல்லுங்க, நினைத்து கொள்ளுங்கள். அப்போ நினைத்து கொள்ளணும். வெறும் நினைச்சிட்டு போயிடக்கூடாது. அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய தேசத்திலே கூட அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நாம முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்ய முடியுமோ அதற்காக முயற்சி எடுத்து செய்ய வேண்டும். நம்மளால் என்ன முடியுமோ நாம செய்ய நினைக்க வேணா. அதான் சும்மா நினைச்சிட்டு போகணும்ல. ஒரு 5 நிமிஷம் லெட் அஸ் மெயின்டைன் 2 minute சைலன்ஸ்னு ஒரு 2 நிமிஷம் அவங்களுக்கு நினைச்சு பாரு. சரி, நீ தொடர்ந்து வேலையை செய், கண்டுக்காம. அப்படி கிடையாது. நினைத்து கொள்ளுங்கள்னா அவங்களுக்காக ஜெபியுங்கள். மினிமம் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. பல காரியங்கள் அவங்களுக்காக ஜெபிக்கலாம். அந்த உபத்திரத்திலிருந்து அவங்க விடுதலையாக்கப்படணுன்றது மட்டும் இல்லை, அதன் மத்தியில் பலப்பட்டு இருக்கணும். விசுவாசத்தை அழுதரக்கூடாது. இயேசுவின் பேரில் இருக்கிற விசுவாசத்தை உபத்திரவத்தினால விட்டுறக்கூடாது என்பதை அதற்காகவும் ஜெபிக்கணும். அதிலிருந்து தேவன் அவளை விடுத்து கொண்டு வந்து அவர்களுக்கு இழந்ததெல்லாம் திரும்ப தருவாருன்னு ஜெபிக்கலாம். இப்போ பல விதத்தில் ஜெபிக்கலாம், மற்ற பல விதத்தில் சப்போர்ட் பண்ணலாம். அது முதல் அப்ளிகேஷன். 2வது, உலகத்தில் இப்படி நடக்குதுன்றேன், பல இடங்களில் நடக்குது, உபத்திரம் நடக்குது. அப்போ யார் இதை சகிக்கிறாங்களோ அனுபவிக்கிறாங்களோ அதை அவங்கள எண்ணி பார்க்கணும். 2வது, நமக்கும் இது நடக்கலாம் என்பதை எண்ணி பார்க்கணும். நமக்கும் இது நடக்கலாம். நமக்கு இதெல்லாம் வரவே வராது, நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிறது வந்து ஒரு கிறிஸ்தவ ஒரு எண்ணமே கிடையாது. நமக்கும் இது நடக்கலாம். இதுக்கு 3 காரணம் சொல்கிறேன் ஏன் நமக்கும் நடக்கலாம்னா. இயேசு இங்கே ப்ரெடிக்ட் பண்ணுறாரு, வருங்காலத்து குறித்து சொல்லும்போது தீர்க்கதரிசனமாக சொல்கிறார், இப்படி நடக்கும்பா அப்படின்றாரு. இது வந்து அவங்களுக்கு மட்டும்தான் பொருந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? நமக்கு எந்த விதத்துலையும் பொருந்து இல்லையா? அது ஒரு காரணம். 2வது, சரித்திரமே கன்ஃபார்ம் பண்ணுது, இந்த நிகழ்காலமும் கன்ஃபார்ம் பண்ணுது, எங்கெங்கேயோ நடக்குது. 3வது, புதிய ஏற்பாட்டு போதனை மற்ற புதிய ஏற்பாட்டு பகுதியிலும் இதை கன்ஃபார்ம் பண்ணுது. உதாரணத்துக்கு 2 தீமோத்தேயு 3:12, பிலிப்பியர் 1:29, 1 தெசலோனிக்கேயர் 3:3, 1 பேதுரு 4:12, 13. புதிய ஏற்பாட்டில் எவ்வளோ போதனை இந்த மாதிரி இருக்குது. அதாவது இதை கண்டு ஆச்சரியப்படாதீங்க, உபத்திரத்தை கண்டு ஆச்சரியப்படாதீங்க, இது நடக்கும், இது நடக்கும்போது சந்தோஷமாயிருங்க, இப்படிலாம் போதிக்குது பாருங்க புதிய ஏற்பாடு. இயேசுவே போதிக்கிறார் மற்ற இடங்களில் கூட. பாயிண்ட்னா நமக்கும் நடக்கலாம். அப்போது நமக்கு இது இப்படிப்பட்ட உபத்திரம் பாருங்க. உபத்திரத்திலே லெவல்ஸ் இருக்குது இல்லையா? இப்போ நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் அடி உத கொலை அப்படி வேறு லெவல். இது வந்து மேக்சிமம் லெவல் மாதிரி தெரியுது. பட் அதுலேயே லெவல் இருக்குது. எப்போவுமே அடி உத கொலை அப்படின்னு இல்லாமல் பல நேரம் வந்து கொஞ்சம் மைல்டர் ஃபார்ம். ஆனால் அதுவும் உபத்திரம் தான். கிறிஸ்துவ நிமித்தமாய், சுவிசேஷத்தின் நிமித்தமாய் எப்படிப்பட்ட உபத்திரமாக இருந்தாலும், அது சிறுசாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் அது உபத்திரம் தான். அப்படிப்பட்ட இதில் ஒருவேளை சிலர் இங்கே இருக்கலாம். சிலர் குடும்பமே அவங்களுக்கு எதிராக இருக்கலாம். கிறிஸ்துக்குள்ளே வந்ததுனால சிலருடைய குடும்பமே அவங்கள வந்து பகைச்சிக்கிட்டலாம். அப்போ ஒருவேளை அதன் மத்தியில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் அநேகர் அதன் மத்தியில் இல்லை. அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, நமக்கும் ஒரு விதமான உபத்திரம் வரக்கூடியதானால் அப்போ நம்ம அதை சந்திக்க ஆயத்தமா அப்படின்றத யோசித்தாது பார்க்க வேணாம். எனக்கு வரவே வராதுன்னு நினைக்கிறது வந்து ஒரு கிறிஸ்தவ எண்ணமே கிடையாது. எனக்கு வரலான்னு நினைக்கிறது தான் சரியான கிறிஸ்தவ எண்ணம். இதை வந்தால் நான் ஃபேஸ் பண்ண ரெடியா அப்படின்னு யோசித்து பார்க்கறது அடிப்படை புத்திசாலித்தனம். யோசிக்காமல் இருக்கிறது முட்டாள்தனம். இதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நான் ரெடியா, அல்லது நல்லா இருக்கிற வரைக்கும் இயேசுவை பின்பற்றுவேன், என் வசதிக்காக இயேசுவை பின்பற்றிப்பேன், வசதி தீரும்போது மோசங்கள் வந்ததுன்னா, உபத்திரம் வந்ததுன்னா அவர் மேலே இருக்க நம்பிக்கையை விட்டுட்டு போயிடுவேன்ற மாதிரி இருக்கிறோமா? நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? இயேசுவை ஏன் பின்பற்றுகிறோம்? அவர் உண்மையிலே கடவுள், தேவகுமாரன், நம்முடைய இந்த நிகழ்காலம் மட்டும் இல்லை எதிர்காலமே அவருடைய கரத்தில் வைத்திருக்கிறார் என்பதை நம்புறதுனால பின்பற்றுகிறோமா, அல்லது சும்மா தற்போதைய ஒரு வசதிக்காக பின்பற்றுகிறோமா, அல்லது இது உண்மையிலே சத்தியன்றதுனால பின்பற்றுகிறோமா? இந்த உபத்திரம் வந்து எடுத்து காமிச்சிருது பாருங்க. அப்போ நாம் இதை பற்றி யோசித்திருக்கோமான்னு கேட்குறேன். ஏசு இங்கே அதான் சொல்கிறார், எச்சரிக்கை, நீங்களோ எச்சரிக்கையாக இருங்கள். இது அப்படின்னா இது நடக்காத நினச்சிக்காத, இது வரும். ஏன்னா இப்போ இந்த யூதர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பாக இந்த சீஷர்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு தான் நினச்சாங்க. அவர் சொல்கிறார், எச்சரிக்கையாக இருங்கள், இது வரும்.
இப்படி நான் சொல்கிறப்போ நீங்கள் ஒருவேளை ஷாக்டாக இருக்கலாம், அதிர்ச்சியை கொடுத்துருக்கலாம் நான் சிலருக்கு. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, எல்லாம் நல்லா போயிட்டுருக்குன்னு பார்த்தா இப்படி சொல்கிறீங்களே. நீங்கள் எப்படி ஷாக்காக இருக்கிறீங்களோ அது போல தான் சீஷர்களும் அன்றைக்கி ஷாக்காக இருப்பாங்க. இயேசு அன்றைக்கி சீஷர்கள்ட்ட போதிக்கிறார். ஒலிவு மலை மேலே உட்காந்துக்கிட்டு கூலாக உட்காந்துக்கிட்டு பயங்கரமான காரியங்களை சொல்லிகிட்டு இருக்காரு. இந்த ஆலயமே இடிக்கப்படும், இதெல்லாம் நடக்கும், ஒன்றையும் கூட்டின்னு போய் நிறுத்தி அடிப்பாங்க அப்படின்றாரு. அவங்களுக்கு எப்படி இருந்திருக்குன்றீங்க? அப்படியே நடந்தது அவங்களுக்கு. 12 சீஷரில் ஒரு சீஷன் இயேசுவை காட்டி கொடுத்துட்டான். இன்னொரு சீஷன் யோவான், அவருக்கு தான் ஒரு பயங்கரமான ஒரு மரணம் நேரிடலைன்றாங்க. மற்றவங்க எல்லாமே ரத்த சாட்சியாக மரித்ததை தான் சபையின் பாரம்பரிய சரித்திரம் சொல்லுகிறது. அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அன்னைக்கு அவங்க கேட்டப்போ அவங்களுக்கு அது ஷாக்கிங்காக இருந்திருக்கும். ஏன்னா நான் சொல்றேன் பாருங்க, அவங்க அதை ஏற்றுக்கொண்டிருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு அது ஏற்றுக்கொள்றதே கஷ்டமா இருந்திருக்கும். அது எப்படிங்க அப்படின்றதான் உள்ள மனசு சொல்லியிருக்கும். ஆனால் இயேசு பேசுறாருல, ஆனால் வாய் மூடிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அவங்க மனசெல்லாம் என்ன சொல்லியிருக்கோம், அது எப்படி இது சாத்தியம், நாம எப்படி உபத்திரவப்படுத்தப்படலாம்? மேசியாவை பின்பற்றுகிறவர்கள், மேசியா யாரு, மேசியாவை பின்பற்றுகிறவர்கள் யாரு, மேசியாவை நம்புகிறவர்கள் யாரு, எப்படி நாம உபத்திரவப்படுத்தப்படலாம் அப்படின்னு தான் நினைச்சிருப்பாங்க. ஏன்னா இது வரைக்கும் அவங்க பார்த்த இயேசு காற்றையும் கடலையும் அதட்டினவர், மரித்தோரை உயிரோட எழுப்பினவர். சிலுவைக்கு போன இயேசு ஒன்றும் பார்க்கல, அது அடுத்த அதிகாரம் தான் பார்க்க போறாங்க. யாருகிட்டையும் பணிஞ்சு நின்ன ஒரு இயேசுவை பார்க்கவே இல்லை. வாய் பேசாம நின்ன இயேசு அவங்க பார்க்கல, மௌனமாய் நின்ன இயேசு, அடிக்க அடிக்க மௌனமா இருந்தவர், கையை உயர்த்தி அதை நிறுத்தாதவர், அப்படிப்பட்டவரெல்லாம் பார்க்கல. இவ்வளவு காலமா அவங்க பார்த்த இயேசு இயேசுனுடைய ஒரு பக்கம்தான். அப்ப இயேசு பாடுபட வேண்டும்ன்றதே அவங்களுக்கு புரிஞ்சுக்கல. இப்ப தாங்க பாடுபட வேண்டும்ன்றத நிச்சயமா அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது, அவங்க அதை ஏற்றிருக்கவே மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஏன் சொல்றேன்னா நமக்கும் இது ஷாக்கிங்கா இருக்கலாம், இன்னைக்கு அவங்களுக்கு அதை விட ஷாக்கிங்கா இருந்திருக்கோன்றேன். ஒருவேளை இதை கேட்குற நம்ம சிலர் என்னங்க இப்படிலாம் வந்தால் நான் ஃபேஸ் பண்ண ரெடியான்றீங்க. யாருங்க ரெடி, எப்படிங்க இது ரெடி, இதெல்லாம் எவ்வளோ கஷ்டம். உண்மைதான் கஷ்டம் இதெல்லாம். அப்போ இதை கேட்குறப்போ ஒருவேளை யூ ஃபீல் அன்ப்ரிப்பேர்டு. எனக்கு இதெல்லாம் இது எப்படி செய்ய முடியும்? சிலர் ரெடின்னு நினச்சிக்கிறாங்க, ஆனால் அவங்க ரெடி இல்லை. சிலருடைய என்னன்னா நான் ரத்த சட்டியாக மறிப்பேன்னு. ஆனால் இப்போ இருக்கிற வாழ்க்கையிலே இயேசுக்கு முதலிடம் கொடுக்கல. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிறப்போ இயேசுக்கு முதலிடத்தை கொடுக்கல. இயேசுவின் மேலே இருக்கிற விசுவாசமும் சரி, அன்பும் சரி, சிலருக்கெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா ரத்த சாட்சியாக மறிப்பேன்ற ஒரு தைரியம் எங்கேருந்து வருதுன்னு தெரில. அந்த தைரியம் இப்போ எல்லாம் தைரியம் இருக்கிறதுனால எல்லாம் சரின்னு ஒன்றும் கிடையாது. சிலருக்கு அந்த போலி தைரியம் இருக்குது. ஆனால் சிலர் ஒருவேளை பயந்துட்டு இருக்கலாம், நான் எப்படி இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஆயத்தமே கிடையாது, ஐ எம் டோட்டலி அன்பிரிப்பேர்ட். நான் சொல்ற விரும்புகிறேன், சீஷர்களும் தேவர் டோட்டலி அன்பிரிப்பேர்ட். அவங்க சுத்தமாக ஆயத்தமே கிடையாது. அதுக்கு ப்ரூஃப் என்னன்னா, வெறும் 1-2 நாள் கழிச்சு இயேசுவை கைது செய்கிறாங்க, எல்லாரும் சிதறடிக்கப்படுகிறார்கள், ஓடி போறாங்க. இயேசுவை கைவிட்டு எல்லாரும் ஓடிடுறாங்க. சீஷர்கள் பயந்து போய் ஓடிட்டாங்க. இதெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ண சுத்தமாக அவங்க ரெடியே கிடையாது. இப்படிப்பட்டவர்களுக்கு தான் இதெல்லாம் ஷாக்கிங்கா இருக்கிறவர்களுக்கு, சுத்தமா ரெடியே இல்லாத ஆட்களுக்கு தான் பார்த்து இயேசு சொன்னார், இது நடக்கும், கவலைப்படாத. ரெண்டாவது அந்த பாயிண்ட், கவலைப்படாத. எல்லாம் சொல்லுங்க, கவலைப்படாத. என்ன வார்த்தைங்க இது? ஷாக்காய் நின்று போறவங்களுக்கு, சுத்தமா ஆயத்தமா இல்லாதவர்களுக்கு வர வார்த்தை என்னது? கவலைப்படாத. ஏன்னா அவங்களுக்கு தெரியாதது இவருக்கு தெரியும். ஆயத்தமா இல்லாதவர்களை ஆயத்தப்படுத்த போகிறார் அவர். அப்படியே இவங்க ஆளே மாற போறாங்க, பயந்தாங்கோலிங்க தைரியசாலிகளா மாற போறாங்க. உயிரை காப்பாத்திக்கணும்னு ஓடி போனவங்க உயிரையே கொடுக்க ஆயத்தமாய், இயேசுக்காக சுவிசேஷத்துக்காக உயிரையே கொடுக்க கூட தயார்ன்ற ரீதியில ஆயத்தமா இருக்கிறவர்களாய் மாறப்போகிறார்கள்னு அவங்களுக்கு தெரியல பாருங்க. ஆனா இயேசுக்கு தெரியும் அது எப்படி செய்யணும்னு. இயேசு எப்படி நடந்தது, அது எப்படி அவங்க மாறினாங்க, எப்படி மாறினாங்கன்றது சில வார்த்தை சொல்றேன் பாருங்க. ஏன்னா அது போலதான் நாமளும் மாற முடியும். எப்படி மாறினாங்கன்னா, இந்த மாதிரி ஓடி போய் பயந்து போய் ஓடி போனவங்க
இதை ஏற்றுக்க முடியாதவங்க எப்படி மாறுறாங்க? முதல்ல உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசுவை கண்டார்கள். உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்த பிறகு பாருங்க, உயிரோடு இருந்த இயேசுவை கண்ட பிறகு இயேசுடைய பாடுகளும் சிலுவை மரணமும் ஒரு தோல்வி மாதிரி தெரியல. அதுக்கு முன்னால உயிர்த்தெழுதலுக்கு முன்பாக இயேசுடைய சிலுவை மரணமும் பாடுகளும் பாடுபட்டதும் ஒரு பெரிய தோல்வி மாதிரி தெரிஞ்சது. ஆனா அவர் உயிரோடு எழும்பி காட்சி அளித்த உடனே அந்த எண்ணம் போயிடுச்சு. அது தோல்வி கிடையாது. ஏன்னா இதுதான் ப்ரூஃப், உயிர்த்தெழுதல் தான் ப்ரூஃப், அது வெற்றி. அவர் மரிச்சது சும்மா அப்படியே மறிக்கல, ஒரு காரணத்தோட மரிச்சார். அந்த காரணம் நிறைவேறப்பட்டதுனால அவர் உயிரோட. அப்போ உயிரோட எழும்பின இயேசுவை பார்த்தோன்னு தான் எல்லாமே மாற தொடங்குச்சு பாருங்க. அவங்களுக்கு அந்த இயேசுவை அதிகமாக நம்ப ஆரம்பித்தார்கள். உண்மையான கிறிஸ்தவ நம்பிக்கை அப்பதான் தொடங்குச்சுன்னு சொல்லலாம். உயிரோட இருந்த அந்த இயேசு அவங்க பார்த்தப்போதான் அந்த உண்மையான கிறிஸ்தவ நம்பிக்கையே தொடங்குச்சு. இன்னும் அதிகமாக புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. இயேசு உயிரோட எழும்பின பிறகு 40 நாள் இந்த பூமியில இருந்து அவங்களுக்கு போதிச்சார். என்ன பண்ணாரு? போதிச்சார். நீங்க லூக்கா 24ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்க. இயேசு எப்பப்போ உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் காட்சி அளிக்கிறாரோ அவர் போதிப்பார். வசனத்தை எடுத்து அவங்களுக்கு போதிச்சார். ஏன் மேசியா கிறிஸ்து பாடுபட வேண்டியது அவசியமா இருந்ததுன்னு போதிச்சார். லூக்கா 24:26, லூக்கா 24:45 48 வாசித்தீங்கன்னா போதிக்கிறார். அவங்க மனசை திறக்கிறார். இந்த வேத வாக்கியங்களை புரிந்து கொள்ளும்படி அவங்கள நடத்துகிறார். அந்த போதனையை கொடுத்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிய தொடங்கிடுது. ஓஹோ, இதனால தான் அவர் பாடுபட வேண்டியது அவசியமாகி விட்டது. நம்முடைய பாவங்களை சுமந்து நம்முடைய சாபங்களை சுமந்து அதற்கு வேண்டிய ஒரு பிராயச்சித்தத்தை, ஒரு நிவாரணத்தை கொடுக்கும்படி தான் இப்படி பாடுபட்டார். அது முடிந்த பிறகு உயிரோட எழும்பினார். நம்மளாம் முதல்ல அவரை புரிஞ்சுக்கிட்டாங்க, இயேசுவை புரிஞ்சுக்கிட்டாங்க, இயேசுனுடைய பாடு, இயேசுனுடைய மரணத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் இயேசு பரமேறினதையும் பார்த்தாங்க. என்ன மாதிரி ஒரு காட்சி! அதெல்லாம் மறக்க முடியாத காரியங்கள் அவங்களுக்கு. அங்க நின்றுக்கிட்டு அவர் அப்படியே அந்த மேகங்கள் மேல போறதை பார்க்குறாங்க. அதுக்கு ஒரு மகிமை இருக்கு இல்லையா? மகிமையான உயிர்த்தெழுந்த இந்த இயேசுவை கண்டார்கள். பரிசுத்த ஆவியினால் அப்புறம் நிரப்பப்பட்டார்கள். பெந்தகோஸ்து நாள் அன்றைக்கு அந்த அவர் பரமேறினதை பார்த்த பிறகே நீங்க லூக்கா சுவிசேஷனுடைய கடைசி 1-2 வசனங்கள்லாம் வாசித்தீங்கன்னா சந்தோஷத்தோட போறாங்க. சந்தோஷத்தோட போய் ஜெபிக்கிறாங்க, துதிக்கிறாங்க. அந்த மேல் அறையில காத்து கொண்டு ஜெபிக்கிறாங்க, துதிக்கிறாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் பரிசுத்த ஆவியானவர் அவங்கள நிரப்புகிறார். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தைரியம் வந்துடுது. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் தான் அங்க போய் முடியுது. தைரியமா பேதுரு எந்திரிச்சு எருசலேம்ல பிரசங்கம் பண்றார். இயேசுவ கொஞ்ச நாள் முன்னால தான் அங்க சிலுவையில் அரைஞ்சாங்க. அந்த ஊர் ஜனங்க தான் அவர் அரையுங்கள் கத்துனது. அந்த ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்றார். தைரியமா பிரசங்கம் பண்றார். அற்புதம்! என்ன மாதிரி பிரசங்கம் பண்றாருன்னு பாருங்க. போய் இப்படிதான் அங்க மாறினாங்க. நமக்கும் அதே தான் வழி. உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம இந்த கண்ணால பார்க்க முடியாம இருக்கலாம் இப்போ, ஆனா அவருடைய மகிமையை உணரலாம். அவருடைய மகிமை இந்த வேதத்தின் மூலமாய் பார்க்கலாம். ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாரானால் இந்த இயேசு உயிரோடு இருக்கிறார், என்னோட இருக்கிறார், எனக்காக இருக்கிறார் என்பதை நீங்க அறிந்து கொள்ளும் போது, when you know that you know that you know, அதை ஆழமாய் அணித்தரமா உறுதியா அறிந்து கொள்ளும் போது, எனக்காக உயிரை கொடுத்த இயேசுக்கு நான் என்ன வேணா செய்வேன் நீங்க போயிடுவீங்க. என்ன செய்யணும்னாலும் நான் ரெடி. இந்த இயேசு எனக்காக உயிரை கொடுத்தார், எனக்காக இன்றைக்கு இருக்கிறார், என்னோட இருக்கிறார், எனக்குள்ளாக இருக்கிறார். இந்த சத்தியங்களை குறித்து பாருங்க, இந்த சிம்பிள் சத்தியங்களை குறித்து நிச்சயமா இருந்தோம்னாலே, உறுதியா இருந்தோம்னாலே நாம எப்படிப்பட்ட உபத்திரத்தை வேணா கூட ஃபேஸ் பண்ணலாம். இந்த சிம்பிள் சத்தியங்கள். எந்த சிம்பிள் சத்தியம்? இயேசு உயிரோடு இருக்கிறாருங்க, நம்புறீங்களா? இயேசு நம்மோட இருக்கிறாருங்க, நம்புறீங்களா? நம் பட்சத்தில் இருக்கிறாங்க, நம்புறீங்களா? எல்லாத்தையும் ஆளுகிறவரா இருக்கிறார், நம்புறீங்களா? பிதான் உலக பாரசத்தில் உட்கார்ந்து கொண்டு உலகத்தையே ஆளுகிறார். பாதாளத்தையும் மரணத்தையும் வென்றெழுந்த இயேசு நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். இதெல்லாம் நம்புறீங்களா? அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த அடிப்படையான காரியங்களை சில நேரம் மறந்துடுறோம். அந்த உணர்வுள்ளவர்களாய் வாழும்போது எதை வேணா ஃபேஸ் பண்ண நாம ரெடி ஆயிடுறோம்.
இதனால தான் பாருங்க, சிம்பிளான காரியங்கள், சபைக்கு போகிறது. இந்த உணர்வு எப்படிங்க வரும்? சபைக்கு போகிறது, மற்ற ஜனங்களோட ஐக்கியம் கொள்வது, வசனத்தை மையமாய் வைத்து கொண்டு மற்ற தேவ ஜனங்களோட ஐக்கியம் கொள்வது, வசனத்தை கேட்பது, துதித்து ஆராதிப்பது, இதெல்லாமே ஹெல்ப் பண்ணுங்க. இதெல்லாமே ஹெல்ப் பண்ணுங்க. சில நேரம் இதுக்கு தடையா இருக்கிற சில காரியங்களும் இருக்குது. பாவம் போன்ற காரியங்கள், தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் இருப்பது. அது ஒன்றும் இல்லைங்க, இயேசுவோட க்ளோஸாக இருந்தால் எதை வேணால் ஃபேஸ் பண்ணிடலாங்க. எப்படி? இயேசுவோட க்ளோஸாக இருந்தால் என்னன்னா, க்ளோஸாக தான் இருக்கிறாரு, அவர் க்ளோஸாக தான் இருக்கிறார், நாம தான். ஸோ அந்த நெருக்கம் இருந்தாலே அது எப்படி இருக்குதுன்னா, உங்கள் பக்கத்தில் சூப்பர்மேன்லாம் நத்திங். சூப்பர்மேன்கிட்ட கொஞ்சம் பிள்ளைகள்லாம் இருக்குது, வீக்னஸ்லாம் கூட இருக்குது. ஆனால் சொல்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு, பக்கத்தில் சூப்பர்மேன் இருந்தால் ஒரு தைரியம் இருக்கும்ல, அந்த மாதிரி இயேசு பக்கத்தில் தான் இருக்கிறார், என்னோட தான் இருக்கிறார், எனக்கு உள்ளாகவே இருக்கிறான்ற உணர்வோடு வாழ்ந்தீங்கன்னா நாம் எதை கண்டும் பயப்பட மாட்டோம். அது மட்டும் இல்லை, இந்த கிறிஸ்தவ சத்தியங்களை கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த வாழ்க்கை தான் எல்லாம் கிடையாது, இதுக்கப்புறம் ஒரு நித்தியமே இருக்குது. ஒருவேளை இங்கே இந்த வாழ்க்கையில் உயிரையே இயேசுக்காக கொடுக்கணும்னு அவசியப்பட்டா கூட அது ஒர்த்து தான். ஏன்னா அதுக்கப்புறம் வரப்போகுது இதெல்லாம் ஒர்த்து ஆக்கிடும். ரோமர் 8:17 சொல்றாருல்ல பவுல், 18, ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இந்த பாடுகள் இந்த மகிமையோட ஒப்பிடவே முடியாது. அல்லது 2 கொரிந்தியர் 4:17 சொல்றாரு இல்லையா, மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. அதான் பாருங்க, அதான் பிரச்சனை. நாம் சில நேரம் காணப்படுகிறவைகளை நோக்கி இருக்கிறோம், காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. பவுலுக்கு எல்லா உபத்திரமும் வந்தது. அடிக்கப்பட்டார், விசாரணை நடத்தப்பட்டது, அடிக்கப்பட்டார் எத்தனையோ முறை. ஒரு தடவைலாம் அவரை சாகடிச்சிட்டாங்கன்னு விட்டு வராங்க. அவர் ஆக்சுவலாக திரும்ப எழும்பி வராரு, ஊழியத்தை வெற்றிகரமாக முடித்தார், கடைசியில் ரத்த சாட்சியாகவே மரிச்சாருன்றாங்க. கடைசி வரைக்கும் அவர் நம்பிக்கையை விடவே இல்லை. ஏன்னா அவருக்கு என்னன்னா, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அதான் இந்த மாதிரி ஒரு உணர்வோடு வாழ்றது. சத்தியம் தெரியும்னு பத்தாது, சத்தியத்தின் உணர்வுல வாழ்றது அது வேற லெவல். அது ஆமா தெரியுங்க, எனக்கு தெரிஞ்சா பத்தாதுங்க, அந்த உணர்வுடையவர்களாக இருக்க வேண்டும். அதனால தான் சபைக்கு வர்றது முக்கியம், ஆராதிப்பது முக்கியம், வேதத்தை கவனிப்பது முக்கியம், சபையில் பிரசங்கத்தை கேட்பது முக்கியங்க. ஏன்னா தேவன் அப்படி நியமித்து விட்டார். சபையில் மற்ற விசுவாசிகளோட ஐக்கியம் கொள்வது முக்கியம், திருவிருந்த எடுக்கிறது முக்கியம். இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு காட்சி அளிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியுது. அங்கே வசனம் போதிக்கிறாரு, ஐக்கியம் கொள்ளுகிறார்கள் சீஷர்கள், அப்பத்தை பிக்கிறாங்க, அப்போதான் அவர் வெளிப்படுறார். எல்லாம் சிலதெல்லாம் நமக்கு புரியாத சில காரியங்கள் இருக்கு. இது எல்லாமே முக்கியம்னு சொல்ல வரேன். இப்போ இதை நெக்லெக்ட் பண்ணுறப்போ இதெல்லாம் அடிப்படும். இந்த உணர்வுடையவர்களாய் நாம் இருக்க மாட்டோம். அல்லது வாழ்க்கையில் பாவம் இருக்கிறப்போ, தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம இடம் கொடுக்காதப்போ, அவருக்கு சரணடையாதப்போ அவரோட க்ளோஸாக இருக்கிறதே கஷ்டமாயிடுது. அப்போ நான் என்ன சொல்கிறேன் விரும்புகிறேன்னா, என்ன செய்யணுமோ செஞ்சு இயேசுகிட்ட க்ளோஸாக இருங்க, அவ்வளோதான். அப்போ இந்த காரியங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணிவிட்டு போயிடலாம். பாருங்க, லூக்காவில் இதே சம்பவத்தில் லூக்கா 21 இதே காரியம் லூக்கா 21 போதிக்கப்படுறப்போ இங்கே விடப்பட்ட சில தகவல் அங்கே வருது. லூக்கா 21 17ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாயிலும் அழியாது. அது என்னது? எப்படி சொல்றாரு பாருங்க. எல்லாரும் உங்களை பாய்ப்பாங்க, ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆனா 16 2 வருஷம் முன்னால் என்ன சொல்றாருன்னா, உங்களில் சிலரை கொலை செய்வார்கள் சொல்லிட்டாரு. புரியுதா நான் சொல்றது? 16 லூக்கா 21:16 உங்களில் சீஷர்களை பார்த்து சொல்றாரு, உங்களில் சிலரை கொலை செய்வார்கள்ன்ட்டு. 18 சொல்றாரு, ஆனால் உங்கள் தலைமயிரில் ஒன்றாயிலும் அழியாது. அப்படின்னு என்னங்க அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கொலை செஞ்சா கூட ஒரு தலை முடிய கூட நான் மறக்க மாட்டேன்.
உன்னை உயிரோடு எழுப்புறப்போ எல்லாமே அப்படியே இருக்கும். மகிமையான விதத்தில் மாற்றப்படும். நீ எதையும் இழக்க மாட்டே. தன்னுடைய ஜீவனை ரட்சித்து கொள்ள விரும்புகிறவன் இழந்து விடுவான். என் நிமித்தமாய், சுவிசேஷ நிமித்தமாய் தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். அதை இழக்கிறவன் ரட்சித்துக் கொள்வான். இப்படிப்பட்ட நம்பிக்கையுடையவர்கள் கிறிஸ்தவர்கள். வெறும் நல்ல போகிற வரைக்கும் நம்ம நம்புறது மட்டுங்க அப்படி கிடையாது. நம்முடைய விசுவாசம் இட் டிமாண்ட் சம் ஹை திங்ஸ் ஆஃப் அஸ். நம்மகிட்ட இருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்க்குது. இது ஒரு உண்மையான ஒரு உறவு பாருங்க. எல்லா ஒரு நெருக்கமான உறவுலையும் சாக்ரிஃபைஸ் என்ற தியாகம் என்ற காரியம் உள்ளவே அடங்கி இருக்குது. பிள்ளைகளை வளர்க்கிறோம்னா அந்த பிள்ளைகளுக்காக எவ்வளோ தியாகம் செய்கிறோம். சில நேரம் பிள்ளைகளே பெற்றோருக்காக தியாகம் கூட செய்கிறாங்க. அன்பின் நிமித்தமாக இந்த தியாகம் அப்படியே வந்துடுது. யாரும் வற்புறுத்தல, ஆனால் அன்பின் நிமித்தமாக தியாகம் செய்கிறார்கள். அது போல தான் கிறிஸ்தவ வாழ்க்கையும். இயேசு நம்மளை அன்பு கூர்ந்தார், ஆகவே நாம் அவர் அன்பு கூறுறோம். எப்படி அன்பு கூறுறோம்னா அவருக்காக என்ன வேணால் செய்ய நம்ம ஆயத்தமாய் இருக்கிறோம். அன்பு இருக்குது, அதே நேரத்தில் பெரிய ஒரு விசுவாசமும் இருக்குது. என்ன ஆனாலும் கடைசியில் ஒரு தலை முடி கூட போகாது. இழந்ததெல்லாம் திரும்ப தருவார், ரெட்டிப்பாய் தருவார். ஒருவேளை பயங்கர சூழ்நிலைகளில் கொலையில் போய் முடிந்தா கூட நித்தியத்தில் அதற்கு காம்பன்சேட் பண்ணிடுவார். கிறிஸ்தவ நம்பிக்கைங்க. இந்த நம்பிக்கைக்கு உங்களுக்கு சம்பந்தம் இருக்குதா? இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோட தான் இவங்கெல்லாம் பெரிய தியாகம் செய்தார்கள். அப்போஸ்தலர்கள்லாம் சும்மா ஒன்றும் கிடையாது. அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு விசுவாசம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், இதனால் நான் எதையும் இழக்கலப்போ அப்படின்றார். என்னை கொன்னா கூட நான் எதையும் இழக்க முடியாது, நான் எதையும் லூஸ் பண்ணவே முடியாது. அப்போது இப்படி ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு. ஆகவே நம்ம கவலைப்பட தேவையில்லை. அப்போ எச்சரிக்கையா இருங்கள், கவலைப்படாதீங்கள், தேவன் உதவி செய்வார். இந்த உதவியில குறிப்பா ஒரு உதவியை மென்ஷன் பண்றார். மார்க் 13 திரும்ப போயிடுங்க. ஒரு குறிப்பா ஒரு உதவியை மென்ஷன் பண்றாரு பாருங்க. 11ஆம் வசனத்துல பொதுவாக உதவி செய்வார்ன்றது மட்டும் இல்லாமல் குறிப்பாக அங்கே மார்க் 11 சொல்லப்படுது, அவர்கள் உங்களை கொண்டு போய் ஒப்பு கொடுக்கும் போது நீங்கள் என்ன பேசுவோம் என்று முன்னதாக கவலைப்படாமலும் சிந்தியாமலும் இருங்கள். அதாவது கொண்டு போய் விசாரணை நடத்தும் போது நீங்கள் என்ன பேசுவோம் என்பதை குறித்து கவலைப்படாமல் சிந்தியாமலும் இருங்கள். ஏன் அப்படி சொல்றாரு பாரு. அந்த நாட்களில் வச்சு யோசித்து பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட்டை வச்சு ஆதி திருச்சபையில் முக்காவாசி கிறிஸ்தவர்கள் பெரிய படிப்பு அறிவு இல்லாத கிறிஸ்தவர்கள். முக்காவாசி படிப்பறிவு இருந்தவர்களும் இருந்தாங்க, ஆனால் முக்காவாசி பேர் படிப்பறிவு இல்லாதவர்கள், நிறைய அதில் அடிமைகள். ஏன்னா அந்த காலத்தில் ரோம சாம்ராஜ்யத்தில் 40% அடிமைகள் தான், பொதுவாக ஜனத்தொகையிலேயே சொல்கிறேன். அப்போது நிறைய கிறிஸ்தவர்கள் படிப்பறிவு இல்லாமல், சமுதாயத்தில் ஒரு பெரிய ஸ்டேட்டஸும் இல்லாமல், பணம் படிப்பு இப்படின்லாம் பார்த்தா ஒரு ஆர்டினரியாக இருந்தாங்க. அப்போது அந்த மக்களுக்கு ஆனால் அதில் உண்மையாக இயேசுவை பின்பற்றவங்க இருக்கிறாங்க. இயேசுக்காக உயிரே கொடுக்க ரெடி. அவங்களுக்கு என்ன பெரிய ஒரு கன்சர்ன்னா, இந்த மாதிரி உயிரை கொடுக்கணும்னு வந்துருச்சுன்னா நான் கொடுக்க ரெடி. ஆனால் எனக்கு என்ன முக்கியம்னா, எனக்கு இயேசுவுக்கு கரெக்டாக சாட்சி கொடுக்கணும். என்னை கொண்டு போய் நிறுத்தி அவன் விசாரிக்கிறப்போ இயேசுனுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தணும், ரட்சிப்பை பற்றி அவனுக்கு சொல்லணும். சாட்சி, ஒரு நல்ல சாட்சி அவனுக்கு நான் சொல்லணுன்றது அவங்களுக்கு பாருங்க முக்கியமாயிடுது. அவங்க உயிரை கூட கொடுக்க ரெடி. ஆனால் அவங்களுக்கு என்னன்னா, போய் எப்படி இவங்க பெரிய பெரிய அதிகாரிகள் முன்பாக பேச முடியுமா தைரியமா? எனக்கு இதெல்லாம் பேச வராதுங்க. இந்த பெரிய பெரிய ஆட்கள் முன்னால் எப்படி பேசுறதுன்னு சாதாரண மக்கள் சில நேரம் யோசிப்பாங்க இல்லையா? அவங்க கண்ணோட்டத்திலேருந்து யோசித்து பார்த்தீங்கன்னா இது இன்னும் நல்லா. இயேசு என்ன சொல்கிறாரு, அந்த மாதிரி சூழ்நிலை வந்ததுன்னா என்ன பேச போகிறீங்க, எப்படி பேசுவீங்கலாம் கவலையே படாதீங்க. அந்நாளிகையிலே உங்களுக்கு எது அருள் செய்யப்படுமோ அதையே பேசுங்க. அன்னைக்கு உங்களுக்கு எது கொடுக்கப்படுதோ அன்னைக்கு அதை பேசுங்க. ஏனெனில் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியே பேசுகிறவர். என்ன பேசுன்றது பற்றி கவலைப்படாது அப்படின்றாரு. இது பிரசங்கா இருக்கிற சொல்லப்பட்ட வார்த்தை இல்லை. ரெடி ப்ரிப்பேர் பண்ண தேவையில்ல, ஆயத்தமே ஆக தேவையில்ல. அந்த நாளிகளில் என்ன வார்த்தை கொடுக்கப்படுதோ அப்படி இல்லை. இது இயேசு நிமித்தமாய் துன்பப்படுத்தப்படுகிறவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள். அந்த நாளிகள் உனக்கு என்ன கொடுக்கப்படுதோ அதை பேச. ஏன்னா நீ பேசுறன்னு கிடையாது, உனக்குள்ளாக இருந்து கொண்டு ஆவியானவரே பேசுறார். அப்படியே நடந்தது. நீங்க அப்போஸ்தலர்லாம் வாசித்தீங்கன்னா அப்படியே நடக்குதுங்க. சீஷர்களுக்கு அப்படியே நடந்தது. இந்த பயந்து ஓடி போனவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகளில் தைரியமாக அந்த விசாரணை நடத்தும் போதெல்லாம் பேதுரு யோவானெல்லாம் கொண்டு போய் நிறுத்துறாங்க. அந்த ஆலோசனை
இயேசுவை யார் விசாரித்து மரண தண்டனை கொடுத்தாங்களோ அதே ஆட்கள், பிரதான ஆசாரியன், அவங்களோட இருந்த மூப்பர்கள், அதே ஆளுங்க பேதுரும் யோவானையும் விசாரிக்கிறாங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்துலேருந்து 14ஆம் வசனத்தில் போய் வாசித்து பாருங்கள் வீட்டில். பேதுரு சொல்கிற பதிலை நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. என்ன இந்த மாதிரி பதில், நச்சு நச்சு நச்சுன்னு பதில். அந்த பதிலை கேட்டு அவங்க சொல்கிறாங்க 13ஆம் வசனத்தில், அப்போஸ்தலர் 4:13, பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்று பேதையும் உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடினால், அவங்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு தெரியும் இவங்க மீன் பிடிக்கிற பேதுரு, இது படிப்பறிவு இல்லாத பேதுரு, பேதமை உள்ளவர்கள். பேதமை உள்ளவர்கள்னா அது எக்ஸ்ட்ரீமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பேக்கு மாதிரி அர்த்தம். அதாவது இவங்கெல்லாம் இப்படி பேசுவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் உண்டாகுதாங்க. படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். இவங்கெல்லாம் இயேசுவோடு இருந்தால் தான் இப்படி பேச முடியும். அல்லது ஸ்தேபான் வீட்டில் போய் வாசித்து பாருங்க, அப்போஸ்தலர் 7:54 60ஆம் வசனம் வரைக்கும் எப்படி பேசுகிறாருன்னு. அதெல்லாம் ஆவியானவர். அதான் இயேசு சொல்கிறார், நீ கவலைப்படாத. எப்படி அந்த நேரத்தில் எப்படி தைரியமாக இருப்பேன், அந்த நேரத்தில் நான் என்ன பேசுவேன், அந்த நேரத்தில் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்றதை குறித்து கவலைப்படாதேங்கள். எல்லாத்தையும் கவலைப்படாதேங்கள், எனக்கு தெரியும் உன்னை எப்படி நடத்துறது. எனக்கு இயேசு என்ன சொல்ல வர பாருங்க, என்ன சொல்ல வரேன்னா, நாம் இன்றைக்கு இதெல்லாம் எப்படிங்க, இதெல்லாம் வந்தால் எப்படிங்க ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அப்படி நினைக்காதீங்க, கவலைப்படாதீங்க, இயேசுவை நம்புங்க. உங்களை எப்படி நடத்தணும்னு அவருக்கு தெரியும். உங்களை எப்படி நடத்தணும்னு அவர், அப்படி ஒரு சூழ்நிலை வருமானால் உங்களை எப்படி ஆயத்தப்படுத்தணும்னு அவருக்கு தெரியும். எவ்வளோ மோசமான சூழ்நிலை மத்தியிலும் உங்கள் நம்பிக்கையை நீங்கள் விட்டு கொடுக்காம தொடர்ந்து அவரை நம்ப வைக்கிறதுக்கு உங்களை என்ன செய்யணும், எப்படி நடத்தணும், படிப்படியாக இங்கே நீங்கள் இருக்கிற நிலையிலிருந்து அந்த நிலை கொண்டு போகிறது எப்படின்னு அவருக்கு நல்லாவே தெரியும். நம்ம யாருமே இரத்த சாட்சியாக மறிக்க விரும்பலை, உபத்திரவப்படுத்தப்பட விரும்பலை. அது யாரும் விரும்பக்கூடாது. விரும்பினா அதில் வேறு சில கோளாறு இருக்குது. நம்முடைய சொந்த மகிமையை விரும்புகிறோன்னு அர்த்தம். அப்படி கிடையாது. ஆனால் அது வருமானால் அதை சந்திக்க நாம் ஆயத்தமாக இருக்கணும் இல்லையா? சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சிலர்லாம் எப்படி பேசுனாங்கன்றதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. AD 200 ஃபெலிசிட்டி என்ற ஒரு அடிமை பெண் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறா, 8 மாதம் ப்ரெக்னென்ட்டு. இந்த ரோமர்கள் பாருங்கள் பயங்கரமாக உபத்திரவப்படுத்தினாங்க கிறிஸ்தவர்களை. அந்த பீரியடில் உபத்திரப்படுத்திட்டு இருக்காங்க. அவளை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி அவளுக்கு 8 மாதம் ப்ரெக்னென்ட். ரோமர்கள்ட்ட ஒரு சட்டம் இருந்தது. ரோமர்கள் பாருங்கள் சட்டமும் வச்சுருந்தான். ப்ரெக்னென்ட் பெண்ணை கொலை செய்யக்கூடாது, மரண தண்டனை கொடுக்கக்கூடாது. அந்த குழந்தை பிறந்த பிறகு தான் செய்ய முடியும். ஸோ குழந்தை பிறக்கிறப்போ அந்த பிரசவ ஜெயிலில் இருக்கிற அந்த பெண் பிரசவ வழியில் கத்துறாளாம். அப்போ அந்த ரோம போர்ச்சவர்கள்லாம் அங்கே காட்ஸ் எல்லாம் நிற்கிறவனுங்க கேலி பண்ணி சொல்கிறானுங்களாம் கிண்டலா, இதையே உனக்கு தாங்க முடியல, உன்னை இந்த அரினால தூக்கி எறிஞ்சு உன்னை நாங்கள் நீ உன் விசுவாசத்துக்காக சாக ரெடின்ற, உன்னை கொலை செஞ்சால் நீ உன்னை டார்ச்சர் பண்ணி உன்னை கொலை செய்கிறதுக்கு நீ எப்படி தாங்குவதெல்லாம், பிரசவ வேதனையே தாங்கிக்க முடியல. அந்த அடிமை பெண் சொல்கிற பதில் என்னவா, அந்த பதில் கேளுங்க. அவ சொல்கிறா, இப்போ பாடுபடுறது நான், ஆனால் அப்போ இன்னொருத்தர் எனக்குள்ளாக இருந்து கொண்டு எனக்காக பாடுபடுவார், ஏனென்றால் நானும் அவருக்காக பாடுபட போகிறேன் அல்லவா. ஒரு அடிமை பெண் சொல்ற பதிலா இது. அவ சொல்றா, இயேசு எனக்குள்ள இருந்து எனக்காக பாடுபடுவார். அதாவது இயேசு கூட இருக்கிறார், பலப்படுத்துவார், அவரும் கூடவே பாடுபடுறார்ன்ற ஒரு உணர்வு பாருங்க என்ன மாதிரி. அல்லது ஹியூ லாட்டிமர், நிக்கோலஸ் ரிட்லி 1555 AD இங்கிலாந்து தேசத்தில் மேரி என்ற ஒரு குயின், ஒரு ராணி வந்தாங்க, மேரி டியூடர். அவங்க பாருங்கள் இந்த ப்ராட்டஸ்டன்ஸ் எல்லாம் பயங்கரமாக உபத்திரப்படுத்தினாங்க. அதில் இந்த 2 பேரை கொண்டு போய் ஒரு இதில் கட்டி போட்டு, ஒரு உடன் போலில் கட்டி போட்டு உயிரோடு எரிச்சாங்க. இந்த ஹியூ லாட்டிமர் அண்ட் நிக்கோலஸ் ரிட்லி. இன்னைக்கு கூட இங்கிலாந்து தேசத்தில் போனீங்கன்னா அவங்க எரிச்ச அந்த இடத்துல ஒரு மெமோரியல்லாம் இருக்குது. அப்போ எரிக்க கூட்டுன்னு போகிறப்போ அதில் ஒருத்தர் வயதானவரான், 70 வயசு, இன்னொருத்தர் யங்கர் மேன், ஒருத்தர் பிஷப். யங்கர் மேன் இந்த இன்னும் கொஞ்சம் இளைய வயசு உள்ளவன் பிஷப்பு. இந்த ஆள் கொஞ்சம் ரிட்டையர் ஆகி வந்தவர், ஹியூ லாட்டிமர் தான் வயது உள்ளவர். அப்போ கூட்டுன்னு போகிறப்போ இவர் அந்த எரிக்க தொடங்குறப்போ, அந்த இதை பற்ற வைக்கிறப்போ இவர் சொல்கிறாராம், ஹியூ லாட்டிமர் நிக்கோலஸ் ரிட்லியை பார்த்து சொல்கிறார். இந்த வயதுள்ளவர் இந்த இளையவனை பார்த்து சொல்கிறாரு, இளையவனே பெரிய பிஷப்பு.
அவர் சொல்றாரு, பி ஆஃப் குட் கம்ஃபர்ட் மாஸ்டர் ரிட்லி, play the man, we shall this day light such a candle by God's grace in England as I trust shall never be put out. தமிழ்ல சொல்றேன், தைரியமா இருங்க மாஸ்டர் ரிட்லி, ஒரு ஆம்பளையா இதை சந்திங்க. இங்கிலாந்து தேசத்துல இன்றைக்கு நாம் கொளுத்தி விடுகிற இந்த மெழுகுவர்த்தி தேவனுடைய கிருபையினால ஒருபோதும் அணைக்கப்படாது. என்ன வார்த்தைகள்! உயிரோட எரிக்கும்படி பத்த வைக்கிறான். அப்போ வர வார்த்தைகள் உண்மையிலே இயேசு சொன்னது போல அந்த நேரத்தில் ஆவியானவர் வார்த்தைகளை கொடுக்கிறார், தைரியத்தை கொடுக்கிறார், பலத்தை கொடுக்கிறார். ஆகவே கவலைப்படாதீங்கள். எப்படிங்க இதெல்லாம்? இது புரியலைங்க. கவலைப்படாதீங்க. புரியவே தேவையில்லைங்க உங்களுக்கு. நாங்கள் ஒரே குழப்பமாயிடுச்சுங்க. கவலைப்படாதீங்கள். இந்த வார்த்தைகளை சொல்லுகிறவர் இயேசு. கவலைப்படாதேங்கள், உங்களை நடத்த தெரியும். நீங்க என்னன்னா தொடர்ந்து அவரை கவனிங்க, தொடர்ந்து உங்க விசுவாசத்தை அவர் மீது வைங்க. மூணாவது பாயிண்ட் அதான் சொல்லிட்டு முடிச்சிடறேன் பாருங்க. டோன்ட் கிவ் அப், என்டியூர் டில் தி எண்ட், கீப் பிலீவிங் இன் ஜீசஸ் கிரைஸ்ட், இட் இஸ் ஒர்த் இட். உங்க நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள், கடைசி வரைக்கும் நிலை நில்லுங்கள், இயேசுவை தொடர்ந்து நம்புங்கள், ஏனென்றால் அது ஒர்த்து. அதான் கடைசியா சொல்றார், முடிவு பரிந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்னா, இந்த உபத்திரவத்தின் மத்தியில முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். உபத்திரவம் வர்றப்போ ஓடி போயிடுறவன் கிடையாது, அப்படி கிடையாது. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆரம்பிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் கிடையாது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். உண்மையிலே கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டாங்கன்றது எதில் காண்பிக்கிறாங்க? அதை முடிக்கிறதெல்லாம் காமிக்கிறாங்க. பரிசை ரேஸ் ஆரம்பித்தவங்களுக்கு நம்ம கொடுக்கறது இல்லை. பரிசை யாருக்கு கொடுக்குறோம்? முடித்தவங்களுக்கு தான் கொடுக்குறோம். அப்போ இதுக்கும் அது பொருந்தும். முடிவு பொருந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அந்த இறுதியில் வரப்போகிற அந்த ரட்சிப்பு எல்லாத்தையுமே ஒர்த்தாக்கிடும். அப்போ நாம் இதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சு விசுவாசத்தில் வளர வேண்டும், அன்பில் வளர வேண்டும். இதெல்லாம் கவனிக்கணும். பாருங்க, அதான் இயேசு சொல்றாரு. இவங்க பாருங்க வெறும் கடைசி காலத்தை குறித்து சொல்லுன்றாங்க. இயேசு என்ன சொல்றாரு? எப்பா, அது வரத்துக்கு முன்னால் இது வரும், இதை நீ சந்திக்க ரெடியா அப்படின்றார். என்ன மாதிரி போதுன பாருங்க. சிலர் இந்த கடைசி காலத்தை குறித்து கூட சில நேரம் இப்படி இதில் இருக்கிறாங்க. எனக்கு எந்த உபத்திரமும் வராது, நான் அதுக்கு முன்னாலே எடுத்துக்கொள்ள படுவேன். பெரிய உபத்திரம் வராதுன்னு சொல்லலாம், ஓகே, த கிரேட் ட்ரிபுலேஷன் இல்லையா? எந்த உபத்திரமும் வராதுன்னு வேதமும் சொல்லலை, சரித்திரமும் அதை அப்படி சொல்லாமல் அதுக்கு எதிர்மாறாக தான் கன்ஃபார்ம் செய்திருக்குது. அப்படின்னு நினைப்பது முட்டாள்தனம். எல்லோரும் தயவு செய்து எழுந்து நிற்போம். அப்போ விழிப்புணர்வாய் இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், ஆனால் கவலைப்படாமல் இருக்கணும். கடைசி வரைக்கும் இயேசுவை நம்ப தீர்மானிக்க வேண்டும். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, தேவன் உங்களை எப்படி நடத்துகிறாரோ இப்போ ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை இது உங்களுக்கு சுத்தமாக இதெல்லாம் ஏன் நடக்கும்னு புரியலைன்னா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு போதிய, ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாரோம். ஒருவேளை நான்லாம் இதை எப்படி, இது வந்தால் எப்படி இல்லை, இதெல்லாம் எப்படி சந்திப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜெபம் பண்ணுங்க. தேவனே நீர் சொன்னீர் கவலைப்படாதீன், ஆகவே நான் கவலைப்பட மாட்டேன். அவ்வளோதான். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் கவலைப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. புத்தி கெட்டாத ஒரு சமாதானத்தை நீர் இப்பொழுதே தருவீராக. உம்முடைய சமாதானம் என் உள்ளத்தை நிரப்பட்டும் இயேசுவின் நாமத்தில். ஸ்தோத்திரம். எங்களை பாதுகாக்கிற தேவன் நீர். ஒருவேளை நிமித்தமாய், சுவிசேஷத்தின் நிமித்தமாய் நாங்கள் ஏதாவது தியாகம் செய்ய வேண்டியதாக இருந்தால், விட்டு கொடுக்க வேண்டியதாக இருந்தால், அந்த நேரத்தில் அதுக்கு வேண்டிய பலத்தை நீர் தருவீர் என்று நம்புகிறோம். இந்த நேரத்திலே உம்மை முதல் இடத்துல வைக்க கிருபை செய்யும். முழு இதயத்தோடு உம்மை நம்ப கிருபை செய்யும். உம்மை நேசிக்க கிருபை செய்யும். உம் பேரில் இருக்க அன்பும் விசுவாசமும் வளரச் செய்யும் ஆண்டவரே. அது நடக்கும், நடக்காம போகலாம். ஆனால் நிச்சயமா உம்மை முதலிடத்துல வைப்பது, உம்மை அன்பு கூறுவது, உம்மை விசுவாசிப்பது அவசியமா இருக்கிறது. சில நேரம் நாங்கள் அப்படியே அதை கவனிக்காமல் போய் விடுகிறோம். அந்த விஷயத்துல வளரச் செய்யும். ஒவ்வொருவரையும் அவர்கள் போக வேண்டிய பாதையில் நீர் நடத்தும் ஆண்டவரே. தைரியப்படுத்தும்.
சமாதானத்துடன் இந்த இடத்திலிருந்து அவர்கள் வெளியே போகட்டும். தைரியத்துடன் இந்த இடத்திலிருந்து வெளியே போகட்டும். கவலையெல்லாம் இங்கே விட்டு வச்சுட்டு போகட்டும். ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிறோம் ஜனங்களை. ஸ்தோத்திரம். நீர் எல்லாத்துக்கும் பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறேன். சுவிசேஷத்தின் நிமித்தமாக ஒருத்தர் உபத்திரவப்படுறாங்கன்னா அதுக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. அதுவும் அந்த தீமையும் நன்மையாய் தான் திருப்பப்படும். சபை எங்கெங்க உபத்திரப்படுகிறதோ அங்கங்க வளருகிறது என்பதுதான் உண்மை. அதனுடைய எண்ணிக்கை வளருகிறது. எங்கு அதிகமாக உபத்திரப்படுத்தப்படுகிறதோ அங்கதான் அதிகமாய் வளருகிறது. நம்முடைய நாமம் மகிமைப்படுகிறது. எவ்வளோ எங்களுக்கு புரியாத எவ்வளோ காரியங்கள் இருக்கிறதே. ஆவிக்குரிய ஒரு அறிவை தாரும், ஒரு வெளிப்பாடை தாரும் ஆண்டவரே. ஆவிக்குரிய பலனை தாரும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்மோடு இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.